எப்படி உதச்ச? Hey, hello Amis, welcome back to my channel. This is Tani BTS Fix and I am your beloved ஆத்ராட தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். கேட்ட ஐடி வந்து லைவில் கேட்டிருந்ததுனால என்னால் ஷவுட் அவுட் கொடுக்க முடியல. ஐ ஹோப் இட் மஸ்ட் பி விக்னேஷ், விக்கி ஆர் மோனிகா. இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நோட் பண்ணி வச்சுருந்தேன், பட் நேம் நோட் பண்ணாமல் விட்டேன். லைவில் கேட்டிருந்தாங்க. அது யார் கேட்டிருந்தீங்களோ அவங்க எனக்கு கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அண்ட் இந்த ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்டை நான் ஏன் இப்போ போடுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரியாக தான் இருந்தது. பக்கெட்டில் இருந்துச்சு, சரி இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறக்குறேன். ஜேகேயோட எஃப்எஃப் தான் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க. அது வந்து எடிட்டிங்கில் இருக்குது. சரி, அது வரையும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலான் இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஜேகேஎஃப்எஃப் ஃபஸ்ட்டு வந்து இது வந்துச்சு, செகண்ட் ஆனால் அதுக்கடுத்து வியோட எஃப்எஃப் இல்லைனா ஒரு ஒன் ஷாட் வரும் கண்டிப்பாக, சரிங்களா? வியோட எஃப்எஃப் தான் நான் ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எப்படியாவது அது இது பண்ணிடணுன்ட்டு. ஆனால் எனக்கு அமையவே மாட்டேங்குது டைமு. என்ன விஷயம்னு தெரியல. மேபி அது வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக கரெக்டாக கொண்டு போகணுங்கிறனால என்னை ரஷ் பண்ண விடாமல் தடுக்குதா என்னன்னு தெரியல. பார்ப்போம், சரிங்களா? அப்படி சப்போஸ் இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு வந்து ஜேகேஎஃப்எஃப் செகண்ட் வந்தாலும் வரலாம். இந்த ரெண்டுத்தில் எதாவது நடக்கலாம். நான் முன்னாடியே சொல்லி வச்சிடுறேன். ஏன்னா எப்போ என்ன நடக்குங்கிறத சொல்லவே முடியல. நிறைய பேர் ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக வரும், நீங்கள் யாரும் வரி பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி எஃப்எஃப்பும் கண்டிப்பாக நான் போடுவேன், யாரும் வரி பண்ணிக்காதீங்க. இந்த ஒன் ஷாட் வந்து நான் கொஞ்சம் ஃபீல் குட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அது செட் ஆகாதான் தெரியும். இருந்தாலும்ப்பா சொல்கிறேன், பிகாஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல் குட் ஜேர்னல் எடுத்துகிட்டு போகணும், டார்க் ஜேர்னல் வேணாம் அப்படின்ட்டு இருக்கேன். என் சேனல்லே ஆக்சுவலி ஒரு டார்க் பிடிஎஸ் ஃபேன் ஃபிக்ஷன் தான். சாரி. அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் சாஃப்ட் ஜேர்னல் ட்ரை பண்ணுறேன்னா, நிறைய பேர் கேட்டிங்க. எனக்கும் வந்து தோணுச்சு, நம்ம அப்படியே போட்டுருந்தா எல்லாருக்கும் வந்து அது செட் ஆகுமா தெரியாது இல்லையா? சரி, சும்மா ட்ரை பண்ணுவோமே அவங்க கேட்டதுக்காக அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இது ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒயன், நீங்கள் வந்து ஒரு டாக்டர் அண்ட் ஜேகே ஹேஸ் அ மாஃபியா கிங். இப்படி தான் வந்து இந்த ஸ்டோரி ரைட் பண்ணியிருக்கேன். ஃபீல் குட்டாக இருந்துச்சா இல்லையாங்கிறத வந்து மறக்காமல் சொல்லுங்கள், என்னோடய ட்ரை வந்து செட் ஆச்சா இல்லையான்ட்டு. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் கமெண்ட்டில் போட்டு வைக்கலாம் தயவு செஞ்சு. அண்ட் ஜேகேயோட எஃப்எஃப் கண்டிப்பாக வரும், வியோட எஃப்எஃப் வந்தே தீரும், சரிங்களா? வாங்க நமக்கு அதுக்குள்ளே போகலாம். ஹேய் டோலி, என்னாடி பண்ணிகிட்ருக்க? எவ்வளோ நேரம் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கேன், அப்படி என்ன வெட்டி மூச்சிட்ருக்க? மணி பாரு, மணி 3:30. எப்போ சாப்பிட்டு எப்போ ஜீரணமாகி நான் எப்போ போய் தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட தான் கேட்டுட்ருக்கீங்க. அவங்க கிச்சன்லேருந்து கத்துறா, அடியே பஞ்ச பரதேசி, செஞ்சுட்டு தானடி இருக்கேன், வேணும்னா வந்து செஞ்சு தின்ன வேண்டியதானே? நீயும் செஞ்சு தின்ன மாட்ட, நானும் செஞ்சா அதுலேயும் வந்து குத்த சொல்கிறது, இல்லைனா செய்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது சொல்கிறது. வாயா, அது என்னது? அது ஊர்வம்பெல்லாம் இழுத்துன்னு வந்துன்னு இருக்க. இந்த லட்சத்தில் உனக்கு ஆக்கி போட நான் தான் கிடச்சேனா? போ, உனக்குன்னு ஒரு சொட்டை எழுதியிருப்பான், அவனை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாற்றி அவனை வேலை வாங்கு. நான் என்ன உன் பொண்டாட்டியாடி? என் புருஷனுக்கு கூட இவ்வளோ ஆக்கி போட்டிருக்க மாட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு பேசிகிட்ருக்கா. நீங்கள் அவளை பார்த்துட்டு, ஏ டோலி, சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு கேட்டால் சாப்பாடு மட்டும் செஞ்சு தரணும். அதை விட்டுட்டு ஹஸ்பண்டு ஒய்ஃபு இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டேனாடி? மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. அவள் அப்படியே உள்ள அந்த பேன் வந்து ஏதோ லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஃபுட்டு ரெடி பண்ணுவாங்க அந்த பேனில், அது ரொம்ப சூடாக இருக்குது. அந்த கைப்பிடியோடய பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா வெளியே. எடுத்துகிட்டு வந்து அந்த டைனிங் டேபிளில் வச்சு, டா தின்னு, நல்லா கொட்டிக்கோ, நல்லா ஆக்கி போடுறல, எனக்கு இது நல்லா தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. நீங்கள் அப்படியே லாஃப் பண்ணிவிட்டு அவள் பின்னாடி எந்திச்சு அந்த டேபிளில் இருந்து போகிறீங்க. போய் பேக் ஹக் பண்ணிவிட்டு, டோலி டோலி டோலி, என்ன இப்படிலாம் பேசுகிற? நம்ம எத்தனை வருஷம் ஒன்றா இருக்கோம், இப்படிலாம் பேசலாமா? உன்னை விட்டால் வேறு யாருடே இருக்கா எனக்கு? அதனால் அப்புறம் அதனால் நீ சைலண்டாக இரு. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். இப்படி ஏதாவது பேசி என் மூடை ஸ்பாயில் பண்ணுறது, என்னை கஷ்டப்படுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் இப்படி வந்து ஹக் பண்ணி ஏதோ கொஞ்சி கலாவி என்னை வந்து சமாதானப்படுத்த வேண்டியது, எல்லாம் என்ன சொல்லணும்டி? நான் பாட்டுக்கு அழகா இந்தியாவிலே ஜாலியாக இருந்தேன். அதை விட்டுட்டு ஐயோ நம்ம சைல்ட்ஹுட் பெஸ்டி வேற, இவ வேற நம்ம இல்லாமல் இருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்தேன் பாரு. உன் கூட சேர்ந்து பட்ட அவஸ்தை பத்தாதுன்னு என் தலையில் நானே மண்ணவாரி போட்டுக்கின மாதிரி எடுத்தேன் மெடிக்கல். அச்சாம்பார் ஆப்பனுக்குன்ற மாதிரி
அப்போ அழுதவ இன்னும் அழுதுன்னு தான் இருக்கேன். செல்லம் என் நேர புன்னகை பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போகிறா. நீங்கள் அப்படியே அவள் பின்னாடியே அகெயின் துரத்துக்கிட்டே போகிறீங்க. என்னோட அழகு டோலியில் இப்போல்லாம் பேசலாமா? எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, நான் அப்புறம் அழுவேன். நீ எல்லாரையும் அழ வைக்காமல் இருந்தா சரி. இன்னும் ஏன் இங்கே வெட்டி முறிச்சிட்ருக்க? நல்லா தின்னணும் தானே கேட்டு சண்டை போட்ட, போய் கொட்டிக்கோ அப்படின்னு வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் அவளை அப்படியே டேர்ன் பண்ணி திருப்பி அவளை நிற்க வச்சு அவள் ஹேண்டை வந்து நல்லா க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏன் டோலி இப்படிலாம் பேசுகிற? எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம். நம்ம 2 பேரும் எவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. இதெல்லாம் உனக்கு நான் ஞாபகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. நான் என்ன பண்ணுறது? உனக்கு தான் தெரியுமே, கரெக்டான டைம் சாப்பிட்லன்னா கோவம் வரும், எரிச்சலாக இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவள் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. சரி ரைட், புரியுது. அப்படி பார்க்காத. அப்படி பார்த்தோன்னே என்னால் பேசவே முடியாது அப்படின்ட்டு வந்து நீங்கள் அவளை எப்படி சொல்கிறது, ஃப்ளிட் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. அவள் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு, பாச்சா ஏன்ட்ட பழிக்காது, பழிக்குமேரி இதோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளுக்கு கிச்சிலாம் காமிச்சிட்ருக்கீங்க. அவள் அப்படியே ஃபைனலாக சிரிச்சிட்றா. சிரிச்சிட்டு அதுக்கப்புறம், பைத்தியக்காச்சி ஏன்டி இப்படி என்னை சாவடிக்கிற, போய் தின்னுப்போ அப்படின்ட்டு வந்து அவள் சொல்கிறா. நீ வா, 2 பேரும் ஒன்றாவே சாப்பிட்லாம். ஒன்றா தானே சின்ன வயசுலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஒன்றாவே சாப்பிட்லாம், ஒன்றாவே தூங்கலாம், ஏன் ஒன்றாவே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாயை மூடிட்டு, நீ இப்படி பேசிதான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாரும் என்னையும் தப்பாக நினைக்கிறாங்க, உன்னை நினைக்கிறது பத்தாதுன்னு. கொஞ்சமாச்சு பொண்ணு மாதிரி நடந்துக்கோடி, பொண்ணு மாதிரி பேசிட்டி அப்படின்ட்டு அதை அவள் சொல்லிட்டு இருக்கும் போதே, நிறுத்த. ஏன் பொண்ணா அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? நான் இப்படி தாண்டி, நீ என்னை விட்டு போக மாட்டேன், அதனால் எனக்கு அவ்வளோ கிடையாது நான் எப்படி இருந்தாலும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க. அவளும் அப்படி நடந்து வந்துட்டுருக்கா. ஏண்டி எனக்கு சீரியஸ்லி புரியல, நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன்னு என்னை விடவே மாட்டுற? நானும் பாரு, இங்கே வந்து உன் கூட கொரியாவில் வந்து ஒரு டாக்டராக படித்து இப்போ நம்ம 2 பேருமே ஒரு டாக்டராக வேலை பார்க்குறோம். எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டு, அவன் லிவிங்க்கு இருக்கலாம் வாடின்னு கூப்பிட்றான். ஆனால் என் தலையெடுத்து நீ என்ன போகவே விட மாட்டுற. கேட்டால் இல்லடி நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, என் கூட தான் இருக்கணுன்ற. ஆனால் எனக்கு தான் உன்னை பற்றி நல்லா தெரியுமே, நீ அவ்வளோ சீக்கிரம் போகவே விட மாட்டேன். எங்கேருந்து நீயும் பேசாட்டி ஏதாவது ஒரு ஆளை பார்த்துக்கோன்னா அதுவும் மாட்டேன்ற. கடைசி வரை என்னையவே நீ பிடிச்சின்னு உட்காந்துருப்பியோ அப்படின்ட்டு வந்து அவள் சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏண்டி உன்கிட்ட தாண்டி பேசிகிட்ருக்கேன், கொஞ்சமாச்சு உனக்கு தோணாத அதெல்லாம்? ஐயோ நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கே, 25 வயசு ஆகிடுச்சே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், லவ்வு மேரேஜு ஃபேமிலி அப்படி போகிறத விட்டுட்டு இன்னும் சண்டை போட்டுக்கின்னு இருக்க. நீ பண்ணுற ப்ரொஃபஷனுக்கும் நீ இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. உனக்கும் ப்ரொஃபஷனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீலாம் எப்படி தான் டாக்டர் ஆனியோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்படியே நீங்கள் சாப்பிட்டதோடய அப்படியே வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அப்படின்னு நீங்கள் சொன்னோடனே ஏச்சி சாப்பிட்டதை முழுங்கிட்டு பேசு. நான் டாக்டர் ஆனோங்கிறது என் அப்பாவோட விஷயம், நான் என்ன பண்ணுறது? அப்போது நீ பிடிக்காம தான் டாக்டர் ஆன. நீ பிடிக்காம டாக்டர் ஆகி தான் நல்ல ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல பேரோட இப்போ நின்றுட்டுருக்க அப்படின்ட்டு வந்து அவள் கேட்டோன்னே, ஹே உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, நான் எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் பெஸ்ட்டாக தான் இருப்பேன், நம்பர் 1 அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் ஹேர் லைட்டாக ஃப்ளிப் பண்ணுறீங்க. அவளும் வந்துட்டு அப்படியே அவளுடைய ஐஸை ரோல் பண்ணிவிட்டு, வாட் எவர் நீ ஏதோ ஒரு அளவு பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு தெரியாதுப்பா, நாளைக்கு நான் அவன் கூட வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த டேபிள் மேலே அவளோட ஹேண்டை வச்சு பேசுகிறா. நீ வெளியே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஏன்னா நான் சொல்லிட்டேன். நீ யார் என்னை கண்ட்ரோல் பண்ண? உன் ஃப்ரெண்டுனா எல்லாமே என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ ஒன்றும் என்னோடய அம்மா இல்லை. ஆஃப்கோர்ஸ் ஐ எம் யுவர் மாமி பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் எல்லாம் விங்க் பண்ணுறீங்க. வயன் என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். இதை பாடுறா உள்ளேருந்து பட்டிக்காட்டு லேடிலாம் வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. பட் அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறான். எனக்கு தெரியாது, நான் போயே தீருவேன், இல்லைனா உனக்கு 3 வேளை சமைச்சே போட மாட்டேன், நீயே செஞ்சு தின்னு, இல்லைனா ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுக்கோ அப்படின்னு அவள் சொல்லிகிட்ருக்கா. இதை பாரு, திருப்பியும் சொல்கிறேன், நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு இங்கே பேசும்போது அவள் வந்து கோவப்பட்டுட்டு அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு அவளோட ரூம்குள்ளே போய் டோரை டம்முன்னு சாத்திடுறா. நீங்களும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சாப்பாடெலாம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. அவனை பார்த்தா நல்லோ மாதிரியா தெரியுது, பஞ்ச பரதேசி பொறுக்கி மாதிரி இருக்கான். அவனை போயிட்டு லவ் பண்ணுறேன், அவன் கூட போய் சுற்ற போகிறேன், லிவிங்கில் இருக்கேன்னா எவ ஒத்துப்பா? அதுவும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவளையும் விட்டுட்டு நான் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக விடவே கூடாது.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு கால் வருது. சொல்லு சனா. ஹே வயன், நாளைக்கு உனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாமலா? அது எப்படி? எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கிறதெல்லாம் உனக்கு கரெக்டாக தெரியுது. அப்புறம் நம்ம 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நம்ம தான் வந்து ஹாஸ்பிட்டலே கலக்குன்னு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு செமையாக பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ உனக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டியது என்னோட கரெக்டான டியூட்டி. பண்ணிட்டேன். டீனும் சொல்லிட்டாரு. என்ன டீன் இப்படிலாம் பேசணும்னு சொல்லி கொடுத்தானா? நோ வயன், ஏன் அப்படி பேசுகிற? நம்ம 2 பேரும் எவ்வளோ ஜாலியாக பேசிட்டு ரொம்ப இதுவாக அங்கே இங்கேன்னு சுற்றுவோம். பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்மளை பார்த்தா காரி துப்புவாங்க. ஏய் ஏன் இப்படி பேசுகிற? நாளைக்கு மறக்காமல் நைட் ஷிஃப்ட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் உங்களுடைய ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு, இவ ஒருத்தி எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறீங்க. அந்த பொண்ணு வந்து சனா வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வந்து சொல்லிட்டு உங்கள் கூடயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியான கேரக்டர். பட் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எல்லாமே வந்து டோலி தான். ஸோ நீங்கள் அப்படியே டோலியை தான் நினச்சிட்ருக்கீங்க. இவ டோலியோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறாளா? வாய்ப்பே இல்லை. ஆனால் அவளை வச்சு இவளை ஜெல்லஸ் ஆக்கிறதும் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் டோரை தான் தட்டுறீங்க. ஏய் டோலி, வெளியே வாடி. எதுக்கு? வாடி. வர முடியாது. வரியா? இப்போ எல்லாம் நான் டோரை உடச்சிட்டு உள்ள வரவா அப்படி நீங்கள் சொன்னோன்னே அவள் வந்து டோரை ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு, என்னடி உன் பிரச்சனை? என் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை போய் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, எங்கே என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு போயிட்டு ஒரு கம்நாட்டியோட ரோட்டில் சுற்றுவாளோன்ட்டு தாண்டி அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னோன்னே அவள் லைட்டாக சிரிக்கிறா அவங்களுடைய டோன் வச்சு. அப்பாடா சிரிச்சிட்டா, கன்வின்ஸ் பண்ணுறதுல உன்னை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து ரூமுக்குள்ளே உட்காந்து ஜாலியாக பேசுகிறது, கேம் விளாட்றது, பாட்டு கேட்குறது, தூங்குறதுன்னு சொல்லி நல்லா அட்டூழியெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே கிளம்பிட்டுருக்கீங்க. ஏ வயன், எவ்வளோ நேரம் உள்ளேயே இருப்ப? சீக்கிரம் வெளியே வா. இவ்வளோ நேரம் குளிச்சிட்ருக்கா பாரு, தேயின்னு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்ப போல். சீக்கிரம் வெளியே வாடி, டைம் ஆயிடுச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு வந்து டோலி பேசிகிட்ருக்கா. ஏய் நான் குளித்தா உனக்கு என்னடி எரியுது? உங்கள் அப்பா விட்டு டேங்கா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசினோன்னே, ஏ ஒயன் எங்கள் அப்பா பற்றி பேசாத, அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே விங்க் பண்ணுறீங்க. ஏ சி போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பிக்கிறா. ஏ இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து வெளியே தான் போகிறீங்க. பக்கத்தில் ஒரு பார்க் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒன்றாவே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசிட்டு ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வருது. வேறு யார்? உங்கள் அப்பாட்டேருந்து தான். 100 ஆயிசியா இந்த ஆளுக்கு. சொல்லுங்க நைனா. அப்புறம் வயஞ்செல்லாம் என்ன பண்ணுது? உட்காந்துட்டு ஊர் பொறுக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, இந்த நக்கலுக்கு என் பிள்ளைக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்கேன்னு தான் தெரில. நக்கல் மட்டும் விட்டு போகவே மாட்டேன் அவங்க அப்பா மாதிரியே. எல்லாம் இதனால தான் உன்னை எங்கள் ஒப்பம் பெண்ணுன்றாங்களோ? அப்பா சரி நான் இதுக்கு வந்துட்டேன். எப்போ நீ ஊருக்கு வர? நானா? நீ தான் வேறு யார்? நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க டோலியை தான். என்ன ஊருக்கு எப்போ வரேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரா? அதே தான். சொல்லு, நீ தான் பெரிய வாயாடியாச்சு, சொல்லு அப்படின்றா. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாட்ட ஃபோனில் சொல்கிறீங்க. மேபி நெக்ஸ்ட் மந்த்து தானா? அடியே இந்த வாரம் தீபாவளி இருக்கு. அப்பா நான் தான் சொல்லிட்டேன்லப்பா, நான் தீபாவளிக்கெலாம் வரமாட்டேன், என்னால் முடியாது, எங்களுக்கு லீவ்லாம் தரமாட்டாங்க. நானே பேசி கீசி நாங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த மாதம் லீவு கேட்டிருக்கோம். அதுவும் போயிட்டு 3 நாளில் ரிட்டன் வரணும். புரிஞ்சுதா? வரேன்னு சொன்னால் ஓகே சொல்லணும். அதை விட்டுட்டு இப்போ வரலையா அப்போ வரலையாலாம் கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு கேள்வி கேட்டாலே பிடிக்காது, தெரியும்லப்பா. சரிப்பட்டு நீ எப்போனாலும் வா, இது நம்ம வீடு, அப்பா உனக்காண்டி வெயிட் பண்ணின்னு இருப்பேன் ரோசா பூவோட அப்படின்றாரு. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டே சரிப்பா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து நல்லா நைட்டு பூரா ஊர் சுற்றி அட்டூழியம் பண்ணிகிட்ருக்கீங்க. அட்டூழியம்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஒரு ஹாலிடே. ஸோ அதனால் 2 பேரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நைட்டு வந்து ஒரு 1:30-2 மணி அந்த டைமுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வரீங்க. உங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும். ஒரு வீடுன்னே சொல்லலாம், கிட்டத்தட்ட ரூம்னு இல்லை, ஒரு வீடு, ஒரு டாம் மாதிரி சொல்லலாம். அங்கே 2 பேரும் 2 மணிக்கு தான் வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு திட்டிக்கிட்டே இருக்கா உள்ளே வந்து தூக்க கலக்கத்துலேயே. பைத்தியக்காரி, உனக்கு என்ன இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு,
எனக்கு அப்படியா? இப்போ பாரு, காலையிலே எழுந்திரிச்சி 9 மணிக்கு போய் டான்னு இருக்கணும். மணி பாரு 7 மணி நேரம், எனக்கு என்னடி பத்தோம்? ஏன் தான் இப்படி இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கோச்சிட்டு போகிறா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே, அப்புறம் எனக்கு நைட் ஷிஃப்ட் வரையும் நான் இங்கே சும்மா தானே இருப்பேன், அது வரைக்கும் சுற்றலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. போடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரூம் டோரை சாத்திட்டு தூங்கிடுறா. நீங்களும் போயிட்டு அப்படியே சிரிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போய் படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ மார்னிங் ஆகுது, டைம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 9 ஆகுது. உங்களை யாரோ போட்டு உழுக்குன்னு உழுக்குறாங்க. ஏ டோரி, எப்போ பார்த்தாலும் உழுக்கினே இருக்க, எல்லா வாயினுக்கும் இதே நிலமை தான் போல், எல்லா ஸ்டோரிலையும் போட்டு யாராவது உழுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசினோடனே, ஏய் மணியை பார்த்தியா, எஞ்சி சாப்பிடு, சாப்பிடாம கொல்லாமல் இருந்து உடம்பு அப்புறம் ஸ்பாயில் ஆகிடுச்சி, என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியலடி, அல்சர் வந்துடுச்சுடி, அப்படி எப்படின்னு நீ கதை விடுவ, எஞ்சி கிளம்புடி முதல்ல அப்படின்றா. ஏய் மறந்துட்டியா, எனக்கு இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு, அதனால் போ நயாகரா போ போ அப்படின்றீங்க. அவள் அப்படியே வந்து ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு, நீ தின்னாட்டி கடை அப்படின்னு சொல்லி பெட்டை வச்சு, அதாவது அந்த பில்லோ இருக்கும்ல பெட்டில், பில்லோ வச்சு உங்களை அடிக்கிறா. ஏ பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. ஷிபல் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறா. நீங்கள் அப்படியே எஞ்சி உட்காருங்க பெட்டில் தலையை சொரிஞ்சிட்டு, இந்த பைத்தியக்காரியை நைட்டோட நைட்டாக வச்சு தொலைகாணி வச்சு அமைக்க கொன்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு வெளியே வரீங்க. அவள் தடபுடலாம் அங்கே இங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கா பொருள்லாம். ஏ பைத்தியக்காரி, மூடிட்டு வேலையை முடிச்சு வந்தியான் இருக்கணும். நான் நைட் ஷிஃப்ட் போன சாக்கில் எவனையாவது கூட்டிகிட்டு வந்து அட்டூழியம் பண்ண சங்க அறுத்துருவேன் அப்படின்றீங்க. அவள் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஏய் மேனஸ், உன்ட்லாம் ஏன்டி மேனஸ், போய் தூங்குற வேலையை பாரு, உன்னை எழுப்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றா. நீங்கள் வந்துட்டு, நீ நடத்து, உனக்கு இருக்குது, நான் வந்து வச்சுக்கிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போகிறீங்க. நீங்கள் அப்படியே உங்களோட ரூம்லேயே வந்து இருந்து இந்த புக்ஸ் படிக்கிறது, கேமிங் இந்த மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்குன்னு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிக்குது. இந்த பைத்தியக்காரி எப்போ தான் வருவாளோ, சரி கொஞ்சம் சீக்கிரமாவது வந்தால் பேசலாம், ஜாலியாக ஏதாவது பண்ணலாம், அவள் இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிவிட்டு வெளியே தான் போகிறீங்க. வெளியே போயிட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி ரோட்டில் கொஞ்ச நேரம் சுற்றிட்டுருக்கீங்க. பொருள்லாம் வாங்கிறதுக்காக போகிறீங்கன்னே வச்சுக்கலாம். பொருள் எல்லாம் வாங்கிட்டு, க்ராசரிஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்லேயும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து டிவிலாம் பார்த்துட்ருக்கீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே. டிவியில் வந்து இந்த கார்ட்டூன் அதெல்லாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ், எல்லாமே மூவிஸ், சாங்ஸ் அது இதுன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே சேனல் மாற்றும் போது நியூஸில் இந்த மாதிரி காட்டுறாங்க, இந்த மாதிரி இங்கே வந்து அகெயின் ஒரு கொலை நடந்திருக்கு, இந்த தடவை குரூப் மர்டர், நிறைய பேர் இங்கே வந்து இறந்துருக்காங்க, போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த ரிப்போர்ட்டரு. என்னடா இது, எப்பயுமே ஃபேன்ஃபிக்டில் தானே இந்த மாதிரி கொலை நடக்கும், ரியலே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹார்பர் கிட்ட வந்து கரெக்டாக இந்த மாதிரி மர்டர்லாம் நடந்திருக்கு, அதுவும் இது ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண மர்டர் மாதிரி இருக்குது, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எவிடன்ஸு அதெல்லாம் வந்து இன்டென்ஷனலாகவே கிடச்சிருக்கு அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. இதை பற்றி மேலும் தொடர்ந்து நம்ம கேட்குறதுக்கு நம்ம போலீஸ்கிட்ட கேட்கலாம் இதை பற்றின்னு சொல்லி ஹையர் அஃபிஷியல் அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி மைக் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இதை பற்றி நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம், இது வேறு மாதிரி ஏதோ ஒரு மர்டர்னு சொல்கிறத விட இது பிளான் பண்ணி ஏதோ நடந்திருக்க ஒரு க்ரைம் அப்படின்னு வந்து அவர் பேசிகிட்ருக்காரு. நடா இது க்ரைமுன்றான், இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சேனல் மாற்றிட்டு நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிடுறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 o'clock இருக்கும். நீங்கள் எந்திச்சு கிளம்பிட்டுருக்கீங்க. உங்களுடைய பேக்லலாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. கால் அடிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான், அவள் எடுக்கவே மாட்றா. இந்த பைத்தியக்காரி என்னைக்கு தான் என் பேச்சை கேட்குறாளோ, மணி ஆயிடுச்சு 7, இன்னும் வீட்டுக்கு வரல, அந்த பொம்பளை பொறுக்கி கூட தான் போய் சுற்றிக்கிட்டு இருப்பா, இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு உங்கள் கோட்டு உங்கள் ஸ்டெத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு கிளம்புறீங்க. போகிறதுக்கு முன்னாடி டோரை சாத்திட்டு உங்கள் கீ எடுத்து அந்த தொட்டி இருக்கும் இல்லையா வெளியில் பிளான்ட்டு, அதுக்கு அடியில் எப்பயும் வைக்கிறது உங்கள் பிளான், அதாவது உங்களுடைய ஹேபிட்னே சொல்லலாம். இந்த மாதிரி எனக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படல, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறீங்க. நீங்கள் போகிற டைமுன்னு பார்த்து கரெக்டாக மழையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐயையோ கொடையை விட்டோமே
அப்படின்னு சொல்லி அகெயின் ஒன்ஸ் மோர் ரூமுக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு கீ எடுத்து உங்களுடைய கொடை ரெயின் கோட் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அகெயின் வந்து டோரை சாத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறீங்க. மழையும் வந்து பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி மழை வருங்கிறத நியூஸில் சொல்லவே இல்லை. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் போயிட்டு உங்கள் ஹாஸ்பிட்டல்லே ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்க்குறீங்க அங்கே ரிசப்ஷனிஸ்ட்டு எல்லாருமே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி, பிகாஸ் நீங்கள் அங்கே ஒரு சீனியர் டாக்டர். ஸோ எல்லாருமே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணி ஒரு மாதிரி லைட்டாக போ பண்ணுறாங்க. நீங்களும் லைட்டாக போ பண்ணுறீங்க. உங்களுடைய அம்பர்லா அதெல்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உங்கள் கேபின் தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. போகிற வழியில் எல்லாருமே உங்களை பார்த்து லைட்டாக போ பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைட்டாக வந்து இந்த ஹைஃபை கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் பேக்லேருந்து ஒரு கம் எடுத்து வாயில் போட்டு சியூ பண்ணிகிட்டே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. போகிற வழியில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு லுக் அப்படியே பார்த்துட்டே தான் போகிறீங்க. ஏன்னா அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் டெய்லி இதில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய செக்கப்லாம் கரெக்டாக போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு அப்படியே போயிட்டு உங்கள் கேபினில் உங்கள் பொருள் எல்லாம் வச்சுட்டு அந்த கம்மை சியூ பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெயின் கோட் இருக்கும் இல்லையா, அதை கழட்டிட்டு அதையும் வந்து அந்த இடத்துல ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய திங்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே செட்டப் பண்ணிவிட்டு உங்களுடைய கோட் எடுத்து மாட்டிட்டு செட் எடுத்து போட்டு உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக அப்போ நர்ஸ் வந்து உள்ளே வராங்க. மேம் குட் ஈவினிங் மேம். இன்றைக்கி எத்தனை பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க? மேம் இன்றைக்கி உங்களுக்கு ஷெட்யூல் படி 6 பேர் தான் மேம். பட் எக்ஸ்ட்ராவாக இன்னும் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 2 டாக்டர் வந்து பாதியிலே வந்து எமர்ஜென்சினால் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுடைய டாக்டருடைய பேஷண்ட்ஸும் பார்க்குற மாதிரி இருக்குது மேம். டீன் வந்து உங்களை தான் பார்க்க சொல்லி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, ஜாஸ்மின் அவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்கலாம் டைம் இருக்காது, பக்கத்தில் அவர்கிட்ட சொன்னீங்களா? இல்லை மேம், அவரும் வந்து ஏதோ எமர்ஜென்சியாக ஒரு ஆப்ரேஷனுக்காக போயிருக்காரு மேலே. ஸோ அவரோட டைமும் வந்து இல்லை மேம் அப்படின்னு சொல்லி அவள் பேசுகிறா. நீங்கள் வந்து உடனே உங்கள் லேண்ட்லைனில் தான் கால் அடிக்கிறீங்க உங்கள் டீனுக்கு. ஹலோ சார். வயன் சொல்லுங்கள் வயன். சார் இன்றைக்கி பேஷண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ அதிகமாக இருக்காங்க, டைம் கிடையாதே, பக்கத்தில் ஏதாவது அலோகேட் பண்ணிங்களா? ஆமாம் வயன், சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அப்போவே பேசணும்னு நினச்சேன். சடனாக ஒரு அன்பிளான்டு லீவ் அவங்களுக்கு, அதனால் போயிட்டாங்க. பக்கத்தில் அவரும் வந்து மேலே ஒரு ஆப்ரேஷன் காரணமாக போயிட்டார் ஜின்னும். ஸோ நீங்கள் தப்பாக எடுத்துக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டைம்லாம் பிரச்சனை இல்லை, நான் பேஷண்ட்ஸ் கிட்டே பேசிட்டேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஒயன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவரும் காலை வச்சிடுறாரு. நீங்களும் ஓகே சொல்லிட்டு காலை வச்சுட்டு ஜாஸ்மின் கிட்டே சொல்கிறீங்க. ஜாஸ்மின், பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் அவர் கொடுத்துருங்க முன்னாடியே. அப்புறம் அவங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் தான் அதாவது சொல்லுவாங்க. டீன்கிட்டே நான் பேசிட்டேன், அவங்களுக்கு டைம்லாம் கொடுத்து ஹாலும் வந்து தனியாக செட் பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ரொம்பவே எமர்ஜென்சியாக இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுங்கள், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஏதாவது பேஷண்ட் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் வந்து ஹெட்டை போ பண்ணிட்டு ஓகே மேம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுறாங்க. அவங்க வெளியே போனால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இன்னொரு ஒரு ஆள் உள்ளே வருது. ஹேய் பேப், வந்துட்டியா? நான் இன்றைக்கி நினச்சேன் ஒரு வேளை வரமாட்டியோ அப்படின்ட்டு. பக்கத்தில் அவங்க 2 பேருமே லீவு, ஜின் சாரும் மேலே ஆப்ரேஷன் காரணமாக போயிட்டாரு. நான் என்னமோ நினச்சேன் பேப், நீ இருந்தால் தான் இந்த ஹாஸ்பிட்டலே ஓடுது. என்ன பண்ணுறது, டீன் கூட ஓ மை காட் திஸ் கேர்ள் இஸ் ஒண்டர்ஃபுல் அப்படி இப்படின்னு உன்னை புகழ்ந்து தள்ளுறாரு. கிரேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் லீனாகி பேசுகிறா. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏய் ஏன் ஃபேஸ் உருன்னு இருக்கு, என்ன ப்ராப்ளம்? என்ன ஒண்டோலி கோச்சிக்கிட்டாளா? வரலையா? எனக்கு ஆனால் தெரியும் அவள் எங்கே இருக்கான்னு. அப்படியே அவள் சொன்னோடனே நீங்கள் அவளை பார்த்து கேட்குறீங்க. ஏய் சனா, எங்கே இருக்காவ, என்ன பண்ணுறா? ஓ ஓ ஓ கூல் கூல் கூல். ஒண்டோலி அவள் பாய் ஃப்ரெண்ட் ஜாக்சன் கூட வெளியே போனதா எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுவும் நம்ம மயிலா தான் சொன்னான். அதுக்கு மேலே எனக்கு தெரிலப்பா அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. ஏய் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? மயிலா என்ன சொன்னா? மயிலாட்ட போய் நீ அதை கேட்டுக்கோ. அப்புறம் இன்றைக்கி அதே மாதிரி கொஞ்சம் ஊர்றன்னு வச்சுக்காத, பேஷண்ட் வேறு உனக்கு அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், பார்த்து பண்ணு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீ கூப்பிட்டா நான் கண்டிப்பாக வருவேன், டோன்ட் வரி. ஹெல்ப்புக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு போகிறா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டேபிளில் தான் உட்காந்து கம்ம சியூ பண்ணிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு டைமும் வந்து செட் பண்ணிக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி, எத்தனை பேஷண்ட்ஸ் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வைக்கணும்ல, அதுக்காக வச்சிடுறீங்க.
ஜாஸ்மினையும் வந்துட்டு கூப்பிட்றீங்க. அவள் வந்துட்டு ஒரு நர்ஸை கூட்டிகிட்டு வரா. அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. யார் யார் வராங்க, என்ன ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்கள்ல, அந்த ரெக்கார்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் எழுதி வச்சிட்ருக்காங்க. ஜாஸ்மின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டாக கூப்பிட்டு நீங்கள் வரிசையாக வந்து ஒரு பேஷண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. டைமும் போய்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு 3:30 ஹார்ஸ்க்கு மேலேயே இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு பேஷண்ட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கனால உங்களுக்கு பிரேக்கும் இல்லை. ஸோ எல்லா பேஷண்ட்டையும் ஒருத்தராக செக் பண்ணி என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்து அப்புறம் தான் நீங்கள் கொஞ்சோண்டி பிரேக் எடுக்கிறீங்க. அப்போ வந்து ஜாஸ்மின் பேசுகிறா, மேம் ரொம்ப நேரமாக பார்த்துட்டிங்க, நான் வேணால் கொஞ்சம் நேரம் பேஷண்ட்கிட்ட டைம் வந்து பிரேக் சொல்லிட்டா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஜாஸ்மின், ஏன்னா ஆல்ரெடி டைம் இல்லை, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டை தான் கூப்பிட சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு உங்கள் டேபிளில் உட்காந்து கொஞ்சம் எக்ஸாஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. போயிட்டு உங்கள் ஃபேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஜாஸ்மின் வந்து அப்போ கேட்குறா, மேம் உங்களுக்கு காஃபி ஏதாவது இந்த பேஷண்ட் பார்த்ததுக்கப்புறம் குடிச்சிக்கிறேன் அப்படி நீங்கள் சொன்னோன்னே அவளும் வந்து ஹெட்டை வந்து நோட் பண்ணுறா. அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப வயசானவங்க போல். ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் பேசுகிறாங்க, மா எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, நானும் தொடர்ந்து டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது நார்மலாக வர்றது தான், வயசுனாலன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது என்னன்னு தெரிலம்மா, முட்டி இதெல்லாம் ரொம்ப ஜாயிண்ட்லாம் ரொம்ப வலிக்குது, இது வேறு எதுவும் சொல்ல மாட்றாங்க, நீங்களாம் இது தான் சொல்லுங்களேன் அப்படி அவங்க சொன்னோன்னே நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, மா இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த ஸ்டிச்சரில் போய் உட்காடுறீங்களா அப்படி நீங்கள் கேட்டவுடனே அவங்களும் ஹெட்டை நோட் பண்ணிட்டு பொறுமையாக போய் உட்காடுறாங்க. அவங்க கூட அவங்களுடைய பேத்தி தான் வந்திருப்பா போல். ஸோ அவள் வந்து உட்கார வச்சுட்டு, ஆமாம் மேம், எங்கள் பாட்டிக்கு முடியலன்னு 2 தடவை வந்தோம், ஆனால் அங்கே 2 அங்கிள் பார்த்தாங்க, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இவங்களுக்கு போகவே மாட்டுது, வேறு ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, கொஞ்சம் பாருங்கள் மேம், எங்கள் பாட்டி பாவம் அப்படி அந்த பொண்ணு சொன்னோடனே நீங்கள் அவளுடைய ஹெட்டை வந்து லைட்டாக ரப் பண்ணிட்டு, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய கால் அதெல்லாம் பார்க்குறீங்க, அவங்களுக்கு எங்கே பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டில் பெயின் வரல, அந்த மாதிரி தான் சதை ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால கால் வந்து எக்ஸசைஸும் பண்ண முடியல. ஸோ நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஷீட்டில் வந்து எழுதுறீங்க. நீங்கள் உடனே போய் இந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்டுக்குன்னு சொல்லி பார்க்குற டாக்டர் இருப்பாங்கள்ல, அவங்கள பார்க்க சொல்லி சில ஆயில்மெண்ட்லாம் எழுதி கொடுத்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறீங்க. அவங்களும் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்றாங்க. நீங்களும் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிடுறீங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் கிளம்புறாங்க. ஆக்சுவலி வந்து இவங்கெல்லாம் மதியானம் சொன்ன டைமுக்கு வந்து வர முடியல, ஏன்னா அந்த டாக்டர்ஸ் லீவ் இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த டைமுக்கு இருந்து பார்த்துட்டு போகிறாங்க. ரொம்ப லேட்டு தான் ஆக்சுவலி இது. ஸோ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் ஜாஸ்மினும் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அது நீங்கள் ஒரு சிப்பு தான் எடுத்தீங்க, அதுக்குள்ளே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு குடுன்னு ஒரு இன்டர்ன் வரான். மேம் 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 ஒரு நிமிஷம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். எதுக்கு இப்போ ஓடி வரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் வந்து ஒரு மாதிரி நடிக்கிட்டே தான் கேட்குறா. ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. டப்புன்னு ஓப்பன் பண்ணிட்டு வந்தோடனே மேம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூச்சு வாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த காஃபி ஒரு சிப்பு எடுத்துருப்பீங்களா, அப்படியே அதை கீழே வச்சுட்டு, என்னாச்சு, என்ன பிரச்சனை, முதல்ல உட்காருங்க அப்படின்றீங்க. இல்லை மேம், டீன் உங்களை உடனே கூப்பிட்டாரு, சீக்கிரம் வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்களும் என்ன டீன் கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாஸ்மினை தான் பார்க்குறீங்க. அவளும் வந்துட்டு புரியாமல் உங்களை பார்க்குறா. 2 பேரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீனை பார்க்குறதுக்காக தான் போகிறீங்க. மேலே போகிற வழியெல்லாம் பார்க்குறீங்க. அங்கே ஒரு பேஷண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயத்தில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் எப்போயுமே சைலண்ட்டாக தான்ப்பா இருக்கும், ஆனால் இந்த டைம் வந்து துளி கூட சவுண்ட் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. டிவி இது எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க, எதுவுமே பேசுகிறது கேட்கல. இந்த மாதிரி இந்த டோக்கன் வைஸ் வந்து கூப்பிடுவாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், இந்த நம்பர் வாங்க, இந்த பேஷண்ட் வந்து வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஓடல. ஈவன் அந்த ஒரு போர்ட்லலாம் வந்து நேம் ஓடும்ல, இந்த டாக்டர் இங்கே இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த டைரக்ஷன்ஸ் உதற்பட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது. டிவி எல்லாமே, கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாமே ஆஃபில் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவ்வளோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஏறி தான் போகலான்னு பார்த்தா லிஃப்ட்டையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க போல். அந்த கரண்ட் இது இருக்கும் இல்லையா மெயின், அதையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க லிஃப்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டெட் சைலன்ஸாக இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகிறீங்க. இப்போ தான் புரியுது அவன் எதுக்கு மூச்சு வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கேட்குறீங்க, என்ன ஆச்சு, ஏன் இப்போ லிஃப்ட் ஆஃபில் இருக்குது, என்ன எல்லாம் ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
இல்லை மேம், அது என்னன்னு தெரில, நீங்கள் மேலே வாங்க மேம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மூச்சு வாங்கிட்டே மேலே நடக்கிறான். உங்களுக்கும் கால்லாம் வலிக்குது, ஏன்னா 3 மாடி மேலே நடக்கணும். நீங்களும் நடந்து போயிட்டீங்க. ஃபைனலி மேலே போய் பார்த்தா அங்கே வந்து யாருமே இல்லை. ஏன்னா ஆக்சுவலி அது வந்து ஒரு ஆப்ரேஷனல் தேட்டர். ஸோ அங்கே யாருமே இல்லை. நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறீங்க, எங்கள் டாக்டர் ஜின்னு இருப்பார்ல, என்னாச்சு, ஏன் டீன் என்ன கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அது டாக்டர் ஜின் இன்னும் ஆப்ரேஷன்லேருந்து வெளியே வரல, அது அவங்க அவர் அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்குறேன். ஏ காம் டவுன், ஒழுங்காக நிதானமாக சொல்லு. அது அவங்க இன்னும் லேபர் வார்ட்லேருந்து வெளியே வரல மேம், டாக்டர் வந்து உங்களை வர சொல்லிட்டாரு டீன்னு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டே சொல்கிறான். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறீங்க ஒரு ரூமுக்குள்ளே தான். அவனும் மேம் சீக்கிரம் வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்களும் அந்த ரூமுக்குள்ளே வந்து வேகமாக போகிறீங்க. ஆக்சுவலி அது ரூமுக்குள்ளே ரூம் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேபின் தான். ஸோ அந்த இங்கே கேபின்குள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குது. ஏன் லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட் ஆன் பண்ணலான்ற மாதிரி போகிறீங்க. அப்போ வந்துட்டு இல்லை இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை வந்து தடுக்கிறான். டேய் என்னடா ஆச்சு, லைட்டு கூட போடாமல் ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து உள்ளே இன்னும் போனோடனே அந்த கேபின் இருக்கும் இல்லையா, மெயின் கேபின். ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து டீன் வந்து முட்டி போட்ட நிலமையில இருக்கார். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் முட்டி போட்டு அவருடைய ஹேண்ட் இருக்கும் இல்லையா, அது 2மே பின்தலையில் வச்ச மாதிரி முட்டி போட்டு இருக்கார். சுற்றி வந்து அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க, நிறையா பேர் அங்கே நிற்கிறாங்க. பிளாக் ட்ரெஸ் போட்டு இந்த கூலிங் கிளாஸ் இதெல்லாம் போட்டு பாடி கார்ட்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. டீன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் வந்துட்டு ஒரு மாதிரி தயக்கப்பட்டே கேட்குறா. அவளுக்கும் ஒன்றுமே புரியல. யார் நீங்களா, என்னாச்சு டீன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டோன்னே அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னை ரீலோட் பண்ணி உங்கள் மேலே பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர் பேசுகிறாரு, இல்லை இல்லை நான் சொன்ன டாக்டர் இவங்க தான் இந்த டாக்டர் வயன் அப்படின்னு வந்து அவங்க சொன்னோடனே அவங்க அந்த கன்னை வந்து கீழே இறக்கிடுறாங்க. அதில் வந்து குறிப்பிட்டு ஒரு மேன் வரான். அவன் வந்துட்டு ஓ இவங்க தான் அந்த டாக்டர் வயனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். உங்களுக்கு கடுப்பாக வருது. நீங்கள் அவனை அப்படியே லைட்டாக மறைச்சிட்ருக்கீங்க. நீ தான் அந்த டாக்டரா, சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். கையை தட்டி விட்டு, ஏய் யார் நீ, கையெல்லாம் மேலே வச்ச, இவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு மிரட்டுறீங்க. அப்போ அவன் பார்த்துட்டு என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய காலர் தான் பிடிக்க வரான். அப்போ அந்த டீன் பேசுகிறாரு, சார் அவங்க அப்படி தான் சார், கொஞ்சம் சார் எமர்ஜென்சி சார், நான் உங்ககிட்ட சொன்னல, இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ஆப்ரேட் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன ஆப்ரேஷன், என்ன சொல்லிட்டுருக்கீங்க டீன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே பாருமா வயன் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே எமர்ஜென்சி, அர்ஜென்ட்டான ஒரு இதில் இருக்காங்க. அவங்கள ஆப்ரேட் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு வேறு டாக்டர் யாருமே இல்லை. ஜின்னும் லேபர் வார்டில் இருக்கார். ஆனால் அவரையும் வந்து எந்த வேலையும் பண்ண விடலை அவங்க. இப்போ அந்த பொண்ணோட உயிரும் வந்துட்டு ஆபத்தில் இருக்குது. 2 பேரோட உயிரை கொஞ்சம் போய் என்னன்னு பாருவயன் அப்படின்றாரு டாக்டர். அதுக்குன்னு இப்படி வந்து அராஜகம் பண்ணுறவங்களுக்கெலாம் நம்ம பார்க்கணுன்னு எந்த ஒரு அவசியமே இல்லையே, இவங்களே பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்றீங்க. இல்லைம்மா வயன் சொன்னால் கேளுமா, முதல்ல வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்திக்கலாம் ட்ரை பண்ணும்போது கன்ஸ் வந்து அவர் மேலே அகெயின் பாயிண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ அகெயின் பேசுகிறீங்க, ஏய் நீ யாரா வேணா இரு, ஆனால் எங்கள் டீன் மேலே கன்று வச்சா அங்கே யாருனே தெரியாமல் ஒருத்தவங்க உயிருக்கு போராடுறாங்களே, அவங்கள நான் நினச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும், நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதை கேட்டுட்டு அவங்க கன்னையும் வந்து ட்ராப் பண்ண சொல்லி அந்த பையன் சொல்லிடுறான். இங்கே பாருங்கள் டாக்டர், மரியாதை முக்கியம். அங்கே இருக்கக்கூடிய ஆள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெரிய ஆள், பெரிய கை. அந்த கைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் ஹாஸ்பிட்டலையும் கொளுத்துவோம், உங்களையும் கொளுத்துவோம், உங்கள் ஃபேமிலி மொத்தத்தையும் உங்கள் வம்சத்தையும் அழிச்சிருவோம் அப்படின்னு வந்து அவன் மிரட்டுறான். ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஜஸ்ட் பிகாஸ் ஐம் அ டாக்டர் எனக்கு எதுவுமே தெரியாமல் இல்லை, நீ என்கிட்ட குரலை வசத்தாத அப்படின்றீங்க. அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். டாக்டர் இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கன் எடுத்துகிட்டு வந்து உங்களை சுடலான்ற மாதிரி அந்த கோவத்தில் வரான், அந்த வெறியில். ஆனால் உங்களுடைய கண்ணில் பயமே இல்லை. அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? இதை பாரு,
நீ இன்னும் இங்கே ஃபேஸ் பண்ணுற ஒரு ஒரு செகண்டுக்கும் நீ சொல்கிறிய பெரிய கைன்னு அவன் உயிருக்கு ஆபத்தாயிரும், பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முதல்ல தள்ளிப்போ. டெயின், நீங்கள் எந்திரிங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்க. டீன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்துச்சு நிற்கிறாரு. அவன் வந்துட்டு அவனுடைய கன் எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபேஸில் ரெப் பண்ணிட்டு, இந்த பொம்பளைய அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல வேகமாக நடங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் வந்துட்டு அவன் லைட்டாக வந்து இந்த கன்னை வச்சு தட்டுறான். அந்த பொண்ணு லைட்டாக பயப்படுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரூமை விட்டு அந்த ஆப்ரேஷன் ரூமுக்கு தான் போகிறீங்க. போகிற வழியிலே வந்து பார்க்குறீங்க, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டு சொன்ன இல்லையா, லேபர் பேஷண்ட்டு, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெளியே அந்த கன் பாயிண்டில் தான் நிற்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரே பயம், ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் உள்ளே கத்திக்கிட்டே தான் இருக்கா. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் போகிற வழியில் அந்த டோர் வழியாக பார்க்குறீங்க, அந்த லைக் அந்த விசிபிளாக தெரியல அந்த குறிப்பிட்ட ஒரு இது மட்டும், அதுலேருந்து மட்டும் உங்களுக்கு லைட்டாக தெரியுது அந்த பொண்ணோடைய சவுண்டு, அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் தெரியுது. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு தான் போகிறீங்க. அப்படியே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த திங்ஸ் எல்லாமே வாங்குறாங்க, ஃபோனு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி வச்சிடுறாங்க காட்ஸு, கையை மேலே வைக்காம அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேன் சொன்ன இல்லையா, அவன் அப்படியே வந்து உங்களை ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு, ஏய் சீக்கிரம் அப்படின்னு வந்து சொல்கிறான். பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உள்ளே வர்றாங்க. நீங்களும் உங்களுடைய க்ளவுஸ் மட்டும் மாட்டிட்டு உங்கள் ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா பன் மாதிரி வச்சுட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கேயே வந்து காட்ஸ் இருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் எத்தனை பேர் இருக்கணும்னு கூட தெரில இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மேனை பார்த்து, ஹேய் எத்தனை பேர் இருக்கணும்னு தெரியாது ஆப்ரேஷன் தியேட்டரில், எல்லோரும் வெளியே போக சொல்லு அப்படின்றீங்க. அவன் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் டாக்டர், இவர் ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப முக்கியமான ஆள், ஸோ இவரை சுற்றி ஆள் இருந்துகிட்டே தான் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணணுமோ எங்கள் முன்னாடியே பண்ணுங்கள். அதெல்லாம் முடியாது, நீ நினச்ச இஷ்டத்துக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு யாருமே இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது அப்படின்றீங்க. அவன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, பட் அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அங்கே இருக்கிற ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உயிருக்கு போராடின நிலமையில தான் இருக்கார். நான் ஏகப்பட்ட பிளட் லாஸ்னே சொல்லலாம். ஸோ அப்படியே படுத்தே தான் இருக்கார். எல்லாம் இருக்கு நீ வெளியே வருவல ஆப்ரேஷன் முடிச்சோடனே வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அவன் பேசிட்டே, காட்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சைன் காட்டுறான் அவனுடைய ஹேண்டை வச்சு. எல்லோரும் வெளியும் போயிடுறாங்க. அவன் ஆனால் உள்ளே தான் இருக்கான். உனக்கு வெத்தலை பார்க்க வச்சு சொல்லணுமா, வெளியே போ. அப்புறம் இவ்வளோ நேரம் பேசுனதை கேட்டுட்டு இருந்ததுக்கு காரணம் அவர் உயிரை நீ காப்பாற்றணும் தான் டாக்டர், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் வெளியே போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே நின்று பார்த்துட்டு தான் இருப்பேன். யாருக்கு தெரியும் நீங்கள் எங்களுக்கு தேவையான ஆளை கொண்டுட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த க்ளவுஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணிவிட்டு உங்களுடைய கோட் எல்லாமே இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டெத்தெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சு அந்த இது எடுத்துகிட்ருக்கீங்க, சர்ஜிக்கல் நைஃப்லாம் எடுத்துகிட்டே பேசுகிறீங்க. எனக்கு அவசியம் இல்லாமல் யாரையும் கொல்லணுன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு டாக்டர், உயிரை காப்பாற்றணும்னு நினச்சா காப்பாற்றிடுவேன், வெளியே போ அப்படின்றீங்க. அப்படியே முறைச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அப்படியே எகிரின்னு வரான். அப்போ அந்த பெட்டில் படுத்துருக்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹிஸ்ஸுன்னு சவுண்டு கொடுத்துட்டு, ராக்கி வெளியே போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அது அவருடைய ஷோல்டரில் வந்து புல்லட் பட்ட மாதிரி தான் தெரியுது, ஏன்னா அங்கேருந்து தான் பிளட்டாக வந்து ஊற்றிட்டுருக்கு. அந்த ஆள் அப்படி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெடியாக பேசுகிறாரு. அவன் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு பட் அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ளேயே அவர் வந்து ஏதோ ஹேண்ட் சைன் லைட்டாக காட்டினோடனே எல்லாம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக வெளியே போய் நிற்கிறான். அந்த டீனும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடுறாரு. நீங்கள் போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க, அந்த குளுக்கோஸ் மாட்டுறது அது எல்லாமே வந்து எடுத்துகிட்ருக்கீங்க. எடுத்து பொருள்லாம் வச்சுட்டு நீங்கள் அந்த பர்சன்ட்டை தான் போகிறீங்க. யார் நீங்கள், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுடைய க்ளவுஸ் எல்லாம் டைட் பண்ணிவிட்டு அவர் எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு ஐஸை ஓப்பனில் வச்சு தான் இருக்கார். ஒய்டாக இருக்குது அவருடைய ஐஸு. கண்ணை மூடின மாதிரியும் இல்லை, பிளிங்க் பண்ண மாதிரியும் இல்லை, அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களை தான் கேட்குறேன், ஏன் நல்லா இப்போ பேச தெரிஞ்சதில்ல, புல்லட்டு அங்கே தானே பட்டுச்சு, ஃபாயிலியா பட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸில் சில மருந்துலாம் குத்துவாங்கல்ல அந்த பாட்டிலில், அந்த மாதிரிலாம் குத்திட்டே நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எப்படியே கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருடைய கோட் இருக்கும், பிளேசர். ஸோ அந்த பிளேசரை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணவே முடியலன்னா அவருக்கு அது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குங்கிறது தெரியுது. ஆனால் ஒரு சவுண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டுறாரு. எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக அந்த கோட்டை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு
அந்த ஷர்ட் பட்டனு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கீங்க. சிசர்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க. அந்த பிளேசரை வந்துட்டு நம்ம கட் பண்ண முடியல, ஏன்னா ரொம்பவே திக்காக இருக்குது. அந்த பிளேசர் மட்டும் நீங்கள் உங்களுடைய ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டை வந்து நீங்கள் சிசர்ஸ் போட்டே எடுத்து விட்டுடுறீங்க. ஃபுல்லாக எடுத்து அந்த துணி ஃபுல்லாக மேலே வந்து ஒரு துணி இல்லாமல் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க 3 புல்லட் பட்டிருக்கு. ஆர்ம்ஸில் வந்து 2 பட்டிருக்கு, 1 ஷோல்டரில், நியர்லி வந்து செஸ்ட்டு கிட்ட பட்டிருக்கு, ஹார்ட்டு கிட்ட. ஸோ அதை நீங்கள் அதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு கேட்குறீங்க, யாருங்க, எப்படி இந்த புல்லட் பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் அவர்கிட்ட இருந்து ஆன்சரே வரல. உங்களுக்கு வாய் கிடையாதா? டாக்டர்கிட்ட போய் சொல்லாமல் உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு வந்து நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் அந்த ஆள்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்த மாதிரி தெரில. உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருடைய ஃபேஸ் கிட்ட போய் பேசுகிறீங்க. உங்களுக்கு பேச்சு வராதா? இப்போ தான் சொன்னீங்களே வெளியே போனேன், என்கிட்ட பேசினா மட்டும்தான் இங்கே நான் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. அவர் உங்களை அப்படியே கிட்ட வச்சு பார்த்துட்டே தான் இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹேண்டில் ஃபுல்லாக பிளட் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு உங்களுடைய ஹேண்டை க்ரிப்பாக பிடிக்கிறாரு. உங்களை தான் கேட்குறேன், பதில் சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்துட்டு எதுவுமே பேசலை. இதுக்கு மேலே இவன்ட்ட கேட்டால் ஒன்றுமே வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த க்ரிப்பை விட்டு அப்படியே கொஞ்சம் நவுறலான்ற மாதிரி பார்க்குறீங்க. பட் அந்த க்ரிப்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, நவுறவே முடியல. நீங்கள் அந்த கையை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. கையை விடுங்க இப்போ தான் நான் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவர் உங்கள் ஹேண்டை வந்து க்ரிப்பாக பிடிச்சிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நான் இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து முறைச்சிட்டே கேட்கும் போது பல்ல கடிச்சிட்டு கேட்குறீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையை எடுத்துடுறாரு. அந்த ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுடைய ரிஸ்ட்டில் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஹேண்ட் பிரிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருது. அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்காரு. அந்த கையை லைட்டாக நீங்கள் உதறி விட்டுட்டு போயிட்டு உங்களுடைய ஹேண்டை லைட்டாக வாஷ் பண்ணலான்னு போகிறீங்க. ஏன்னா இப்போ சர்ஜரி பண்ணணும் இல்லையா? ஸோ ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒன்று மேலே மட்டும் போட்டுட்டு வரீங்க எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவரை நீங்கள் பார்த்துட்டு, நான் இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், ஸோ அனஸ்தேஷியா கொடுக்கணும், கொஞ்சம் திரும்புங்க அப்படின்றீங்க. அவர் உங்களை அப்படியே பார்த்துட்டு, அனஸ்தேஷியாலாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாரு. இவ்வளோ நேரம் கேட்கும் போது வாயவே திறக்கலை. இப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறக்கிறாரு. உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே பேசுகிறீங்க. அனஸ்தேஷியா இல்லாமல் பண்ணால் வலி உயிரே போயிடும். சொன்னால் எங்கள் பேச்சு கேளுங்க, இங்கே நான் டாக்டர், என் பேச்சு தான் நீங்கள் கேட்கணும், கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனஸ்தேஷியா எடுத்துகிட்டு வரீங்க. அது அவர் ஆனால் தட்டி விட்டுடுறாரு. ஒரு அனஸ்தேஷியாவுடைய விலை எவ்வளோன்னு கூட தெரில. உங்களுக்குலாம் ஆப்ரேஷன் பண்ண வந்த பரிசு என்ன சொல்லணும், சரி வழியிலே சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு சர்ஜிக்கல் நைஃபு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க திங்ஸு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊண்டை க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அவர்கிட்ட இருந்து வந்து சவுண்ட் எதுவுமே வரல. ஒரு பாட்டுக்கு அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன தான் கோவத்தில் அப்படி சொல்லி வழியிலே சாவுங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் சர்ஜரி பண்ணும்போது ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் பண்ணுறீங்க. அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பொறுமையாக அது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்ருக்கீங்க. உங்கள் மாஸ்கெல்லாம் போட்டிருக்கனால உங்கள் ஐஸ் வந்து மட்டும்தான் இப்போ தெரியும் இல்லையா? ஸோ உங்கள் ஐஸியே தான் அந்த பர்சன் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் எல்லாம் வெளியே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கீங்க. பட் அது ரொம்பவே வந்து பெயின்ஃபுல்லாகவே தான் இருக்குது. அந்த புல்லட்டு ஹிஸ்ஸிங் அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருது அவர்கிட்ட இருந்து. ஏன்னா அது ஒரு மாதிரி இரிட்டேஷன் கொடுக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த புல்லட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறீங்க. எடுத்தீங்க நீங்கள் அதுக்கு வந்து அந்த ஊண்டுக்கு மருந்து போட்டு அதை வந்து நீங்கள் பேண்டேஜ்லாம் போட்டு அந்த இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அதை சுற்றிட்டுருப்பீங்க இல்லையா அவருடைய பாடியில், அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து அந்த சவுண்டு தான் கேட்குறீங்க. அந்த குழந்தை பிறந்துருச்சு. அங்கே வந்து நம்ம ஜின் பேசுகிற சத்தம் இங்கே கேட்குது. வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குழந்தைகிட்ட பேசுகிற சவுண்ட் நல்லாவே உங்களுக்கு கேட்குது. நீங்கள் லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்மைலிங் அந்த ஐஸ் மூலமாக அவருக்கும் தெரியுது. நீங்கள் அதுக்கப்புறம் அகைன் வந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த பேண்டேஜ் சுற்றி போடுறது அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. மொத்தமாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மொத்தமாக அவங்க மேலே இருக்கிற அந்த ரத்தம் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக மூச்சு விட்டுட்டு க்ளவுஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்பினில் போடுறது அதுக்குன்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணுற ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த மாஸ்க்கை வந்து லைட்டாக இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் மூச்சு விடுறீங்க. ஃபைனலி உங்கள் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க.
அவர் வந்து அந்த இதுலேயே தான் அந்த ஸ்ட்ரக்சர்லேயே சாஞ்ச மணிக்கே தான் இருக்கார், எதுவுமே பேசல. நீங்கள் இங்கே ஆப்ரேஷன் முடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே இருந்து பார்த்துட்டே தான் இருந்திருப்பான் அந்த பையனும். ஸோ அந்த மேனும் வந்துட்டு அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரான். டாக்டர், எங்கள் பாஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் அவனை அப்படியே ஒரு லுக்கை விட்டுட்டு ஹெட்டை மட்டும் லைட்டாக நோட் பண்ணிட்டு வெளியே போகிறீங்க. அவன் வந்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு உடனே பார்க்குறான். ஏதாவது அந்த மேனை வந்து ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ், உங்களுக்கு எதை பிரச்சனை இல்லையே, அவங்க ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்டுகிட்டே இருக்கான். எஸ், அது நம்ம ராக்கி தான், அங்கே படுத்துருக்கிறது நம்ம ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் அவர் அப்படியே பார்த்துட்டு கேட்குறாப்புல, நம்ம ராக்கி தான். பார்த்துட்டு நம்ம ஜங்குக் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு, சொல்லுங்கண்ணா ஏதாவது ஆச்சா, ஏதாவது அவங்க ஏதாவது ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது ஜங்குக் வந்துட்டு எதுவுமே இல்லைன்ற மாதிரி அவருடைய சிக்னல் மட்டும் காட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே உள்ளே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் வெளியே வந்து டீனை தான் பார்த்து பேசுகிறீங்க. என்ன டீன், இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறது இல்லையா, எப்படி இவங்க வந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வந்து அங்கே அந்த ராக்கி சொன்ன இல்லையா, அவர் வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூரத்துலேருந்து கூப்பிட்றான். நீங்கள் திரும்பவே இல்லை, அப்படின்னு நின்றுட்டீங்க அந்த இடத்துல மட்டும். உங்களை தான் டாக்டர், திரும்ப முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்றான். நீ இப்படிலாம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, திரும்பாமலே சொல்கிறீங்க. அப்படியே முன்னாடி நடந்து போகிறீங்க. அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது, வேறு வழி இல்லாமல் அவனும் பின்னாடியே ஓடி வரான். டாக்டர் வயன் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். பட் நீங்கள் நிற்கவே இல்லை, முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்படியே முன்னாடியும் வந்து பிரேக்கை போட்டுடுறான். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் அவனை அப்படியே மேலேருந்து கீழே ஒரு லுக்கு விட்டுட்டு, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் உயிரை கொடுக்குறவ, உயிரை எடுக்கிறவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நடந்து போயிட்டுருக்கீங்க. அவனும் அதை பார்த்துட்டதுக்கப்புறம் அங்கே இருக்க காட்ஸ் எல்லாத்தையுமே மூவ் பண்ண சொல்லிடுறான். அந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த ஏரியாவில் இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரும் போக சொன்னோடனே அங்கே வந்து அந்த ஃபேமிலி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. ஜின்னும் வெளியே வராரு. வெளியே வந்துட்டு ஹாப்பியாக வரதை பார்த்துட்டு, டாக்டர் ஜின் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவரும், என்னோடய கரியரில் இது 189 189வது சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி லேபர் வார்டில் இப்படி ஒரு அழகான குழந்தை சத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்து லைட்டாக ஹைஃபை போட்டு யூ ஆர் ரியலி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறீங்க. அங்கே இருக்கிற காட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விட்டு நவுந்துடுறாங்க. வேறு யாருமே இல்லை. பழையபடி அந்த டிவி அதெல்லாமே வந்து ஆன் பண்ணி எல்லாமே அகெயின் இதாகிடுது. நீங்கள் கீழே தான் போகிறீங்க, உங்களோட கேபினுக்கு தான். கேபின் போயிட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உட்காடுறீங்க. செம்ம எக்ஸாஸ்டிங்காக இருக்குது. தொடர்ந்து அவ்வளோ நேரம் பேஷண்ட் பார்த்து ஒரு காஃபி கூட குடிக்காமல் மேலே ஒரு ஆப்ரேஷனு அது இதுன்னு பண்ணி உங்களுக்கு செம்ம எக்ஸாஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லி அந்த சேரில் அப்படியே உட்காந்தவங்க அப்படியே தூங்கிடுறீங்க. உங்களுக்கு டயர்டில் அந்த காலை தூக்கி டேபிள் மேலே வச்சு. ஜாஸ்மின் அப்போ தான் வந்து உங்களை கூப்பிடலான்னு வந்தால் ஸ்டாப் பண்ணிடுறா. அப்படியே வெளியே போயிட்டு அங்கே இருக்க சில பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணோடனே அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சி போயிடுறாங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்ஸ்னால் நிறுத்தப்பட்டு ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தான் அனுப்புகிறாங்க. காட்ஸ் எல்லாருமே அவங்க ஹெட்டை நோட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற காட்ஸ் எல்லாம் மிரட்டி வச்சுருக்காங்க. இதை பற்றி வெளியே சொன்னால் அடுத்த நிமிஷமே நீங்கள் எல்லாருமே அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி தான் அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கிற மொத்த பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சைலண்ட்டாக உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அட்டெண்டீஸாக இருக்கட்டும் எல்லாருமே. நீங்கள் அப்படியே நல்லா கேபின்லேயே தூங்கிட்டீங்க. ஸோ டைம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து உங்களை எழுப்புறாங்க. நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜாஸ்மின் தான். மேம் குட் மார்னிங் மேம். என்ன மேம் இப்படியே தூங்கிட்டீங்க, ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறா. நீங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுட்டே உங்களுடைய பாடி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கிறீங்க. சாரி ஜாஸ்மின், பேஷண்ட்ஸ்லாம் நான் தூங்கக்கூடாதான்னு நினச்சேன், ரொம்பவே எக்ஸாஸ்டிங்காக அதனால் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய ஹேர் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. பேஷண்ட் எல்லாம் இப்போ இருக்காங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மேம், நம்ம மற்ற டாக்டர்ஸும் வந்துட்டாங்க காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக. ஸோ பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக பிரித்து கொடுத்து எல்லாமே கரெக்டாக போகுது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னே, அப்புறம் நேற்று மேலே இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் போது, மேம் இதை பற்றி நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க மேம் அப்படின்றா. என்ன பேசுகிற ஜாஸ்மின், இதை பற்றி எப்படி சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து
உடனே போலீஸ்க்கு தான் கால் பண்ணுறீங்க. அவங்க ஃபோனை வாங்கிடுறா உடனே. மேம் வேணாம் மேம், இதை பற்றி சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா மிரட்டிட்டு தான் போயிருக்காங்க. இதை பற்றி வெளியே தெரிஞ்சா கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல்லையே வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. டீனும் இதை பற்றி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு. இதை மீறியும் கொடுத்தோன்னா நமக்கு தான் மேம் ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே நீங்கள் உங்களை பார்க்குறீங்க அப்படியே அன்பிலீவபிள் அப்படின்ற லுக்கில் பார்த்துட்டு, நான் போய் டீன் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எஞ்சி நடந்து போயிட்டுருக்கீங்க. போகிற வழிலாம் பார்க்குறீங்க ஆஸ் யூஷுவல் மாதிரி நார்மலாக ஆகிடுது. நீங்கள் எஞ்சி போயிட்டு டீனை தான் போய் பார்க்குறீங்க டோர் நாக் பண்ணிவிட்டு. குட் மார்னிங் டீன். டீன், ஏன் இதை பற்றி நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இங்கே பாருங்கள் டாக்டர் வைன், நேற்று இந்த மாதிரி ஆனது உண்மை தான். ஆனால் அவங்க மாஃபியா கேங். ஸோ நம்ம போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷன் போகிறதும் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலோட இடத்துக்கே பெரிய அவமானம், அப்புறம் உயிருக்கே ஆபத்து. இங்கே அவங்க ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தா இங்கே இருக்கக்கூடிய மொத்த பேஷண்ட்ஸ், மொத்த டாக்டர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படணும், சஃபர் பண்ணணும். அதனால தான் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் பயந்து கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, அப்படி தானே? இங்கே பாருங்கள் டாக்டர் வைன், நான் அதுக்காக சொல்லலை. வேறு எதுக்காக டீன்? இப்படி வந்து எவனோ ஒருத்தன் நம்ம ஹாஸ்பிட்டலில், அதுவும் வி ஆர் டாக்டர்ஸ், உயிரை காப்பாற்றுறவங்க, சேம் லைக் அ காட், நம்மளே வந்து ஒருத்தவங்க மிரட்டி இப்படி பண்ணியிருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க மாட்டேன்னா நீங்களாம் என்ன டீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோச்சிட்டு வெளியே போயிடுறீங்க கோவத்தில். ஜாஸ்மின் வந்துட்டு, சாரி சார், நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் மேம் கேட்கல, நீங்கள் இதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க, எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும், விடுங்க, தட்டி விடுங்க, அவளே சரியாயிடுவா அப்படின்னு வந்து டீன் பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்மை சூ பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கீங்க. இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, இதை பற்றி போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கால் வருது. அதை வந்து ஜாஸ்மின் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அந்த ரிங்டோன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ஸோ உங்களுடைய ஃபோன்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அது ஜாஸ்மின் கிட்ட தான் இருந்திருக்கும். ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. பார்த்தா நம்ம டோலி தான். ஹேய், என்ன நீ, மணி இவ்வளோ ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவள் வாய்ஸ் கேட்டோடனே நீங்கள் ஃபோனையும் அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கெட்டில் போட்டு போகிறீங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவ கால் கட் பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டிலே தான் உட்காந்துருக்கா. நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு டாக்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ், ஒரு உருனான ஒரு ஃபேஸை வந்து காமிச்சிட்டு போகிறீங்க. நாங்கள் யாருமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒத்துக்கவும் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாேருக்கும் ஒரு உரு ஃபேஸ் வந்து காமிச்சிட்டு அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது இதை பற்றியே தான் திங்க் பண்ணிட்டே போகிறீங்க. போகிற வழியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறீங்க. பட் வந்துட்டு நம்மக்கிட்ட இப்போ ப்ராப்பராக ஒரு எவிடன்ஸ் இல்லை, போய் கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போய் டோர் பெல் அடிச்சா நம்ம டோலி தான் ஓப்பன் பண்ணுறா. ஹே ஒயன், ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறா. நீங்கள் அவளை பேக் ஹக்கவே பண்ணல. ஹே என்னடி ஆச்சு, ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது, எனி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நீங்கள் அவளை எதுவுமே மைண்ட் பண்ணிக்காமல் உள்ளே தான் போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய கோட் அதெல்லாம் வந்து போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி போட்டுட்டு இப்போ பெட்டில் தான் போய் படுக்கிறீங்க. என்னாச்சு இவளுக்கு, சரி சனாட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சனாக்கு தான் அவள் கால் அடிக்கிறா. ஹேய் என்ன சனா, இவளுக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் வந்து இப்படி படுத்திருக்கா, எனி ப்ராப்ளம், ஏதாவது திட்டினாங்களா? ஹேய், நம்ம வயனை யாரையும் திட்ட முடியும், இது நிறைய பேஷண்ட்ஸ், ஸோ நம்மளால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. நீ நேற்று ஏன் கால் எடுக்கலை, அவள் அதுவே உன் மேலே கானில் இருந்தா, இதே நானாக இருந்தால் எடுத்துருந்துருப்பேன் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது இவள் காலை கட் பண்ணிவிட்டு, பிச் நமக்குன்னே வராளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கூடயே வந்து பெட்டில் படுத்துக்கிறா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு. என்னாச்சு டாக்டர் வயன் அவர்களுக்கு, எவ்வளோ பேஷண்ட்ஸ்னாலும் தாங்கும் பலமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை மூடிட்டே தான் பேசுகிறீங்க அந்த பெட்டில் படுத்துட்டு. பாரு, நான் பேசுகிற மூடில் இல்லை, நீ பேசாத, நான் பேசுகிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக வந்து பேசி உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணுறா. ஃபைனலி உங்களை சிரிக்கவும் வச்சிடுறா. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிச்சிட்டு போய் அந்த நாயோட பொறுக்க போயிட்டேன் அப்படி தானே? ஏய், நீ ஏன் என் பாய் ஃப்ரெண்டை நாய் பேயின்னுட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ காண்டு என் பாய் ஃப்ரெண்ட் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. எனக்கு என்ன காண்டுனா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிச்சி கிச்சி காட்டுறீங்க. அவளும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு
ஒரு காஃபி அவளும் கொடுக்குறா. நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டேபிளில் தான் உட்காந்துருக்கீங்க, அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து நியூஸ் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ நியூஸில் தான் பார்க்குறீங்க இந்த மாதிரி கேங்ஸ் எல்லாம் வந்துட்டு போனதுக்கான அந்த எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அதில் எந்த ஒரு இதுவுமே அவங்க சொல்லலை. இந்த மாதிரி இப்படி வந்தாங்க, ஹாஸ்பிட்டல் எப்படி ஆச்சு, எதுவுமே தெரில. ஃபுல்லாக கவரப் பண்ண மாதிரி தெரியுது. அவங்க அந்த நியூஸ் தவிர்த்து எல்லா நியூஸ் பற்றியும் பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே அதையே தான் உத்து பார்த்துட்ருக்கீங்க. நம்மளால நல்லா ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் வரணும்ல. ஸோ ரெடி ஆகிட்டு வந்து உங்களை தான் பார்க்குறா. ஹேய், என்ன நீ எப்போ பார்த்தா நியூஸே இப்போலாம் பார்த்துட்ருக்க? சரியில்லை. என்ன நியூஸ் ரிப்போர்ட்டர் யாராவது கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி நின்று அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கா. நான் வேறு நல்ல மூடில் இல்லை, கிளம்பு நீ முதல்ல போயிட்டு அந்த மோஜோவோடையே ஆடு அப்படின்றீங்க. அவள் பார்த்துட்டு எதுக்கு நீ அவனை ரொம்ப பேசுகிற? என்னதான் அவன் டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் ரொம்ப நல்ல பையன், உன்னை மாதிரி கிடையாது அப்படின்றா. ஓ, அப்போது நான் கெட்டவ? ஆமாம், ரொம்ப கெட்டவ. நீ கெட்டதுலையும் கெட்டவ, மோசமான கெட்டவ அப்படின்றா. நீங்கள் அவளை அப்படியே லாஃப் பண்ணி பார்த்துட்டு, ஆனால் இந்த கெட்டவளை தானே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. அவள் லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டே, என்ன பண்ணுறது, கெட்டவளுக்கு கெட்டவ, ஸோ நல்லவளுக்கு நல்லவ தானே நீ. நான் நல்லவ, அதனால் நீங்கள் எனக்கு நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தை பிடிச்சி லைட்டாக கிள்ளிட்டாக போகிறா. தலையிலே நீங்கள் அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகிடும் இல்லையா. ஸோ உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு தான், பட் மார்னிங்லேருந்து மதியானம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் லீவ் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் போய் கிளம்புறீங்க. உங்களுக்கு குளிக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா அதே தாட் தான். நேற்று யார் அவன், எதுக்கு வந்து அப்படி இருந்து எல்லோரையும் மிரட்டினா, அவனுக்கு என்ன ஆச்சு அதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. பட் வந்து மிரட்டி எதுக்கு அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு சொல்லி அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருந்தார். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இதை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு வேளை இவன் தான் அந்த ஹார்பரில் எல்லாம் கொலையும் நடக்கிறதுக்கு காரணமாக இருப்பானோ, சரியான கேங்ஸ்டர் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்புறீங்க. கிளம்பி எப்பயும் போல் அந்த தொட்டி கடியில் சாவி வச்சுட்டு இந்த பக்கம் திரும்புகிறீங்க. திரும்பி பார்த்தா உங்களுக்கு யாரும் உங்களை பார்க்குற அந்த ஒரு ஃபீல் அது மட்டும் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு என்னென்னே புரியல. நீங்கள் அதுக்கப்புறம் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறீங்க. போகும்போது ஏதோ உங்களுக்கு யாரோ ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெட்ஃபோனை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே வந்து பார்த்தா ஒரு காரில் ஒரு பொண்ணு நல்லா நெயில்ஸ் ரொம்பவே பெருசாக வச்சுருக்கா. பிளாக் கலரில் அந்த நெயில் பாலிஷ்லாம் போட்டு ஃபாலோஹர் அப்படின்றா. அவள் சொல்லிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. உங்களை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அது உங்களுக்கே தெரியல யார் பண்ணுறான்னு சொல்லிட்டு. நான் பட் யாரோ ஃபாலோ பண்ணுற அந்த ஃபீல். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறீங்க. போயிட்டு உங்கள் கேபினில் தான் போயிட்டு உட்காடுறீங்க. உள்ளே போய் உட்காந்தோடனே உள்ளே அகெயின் ஒரு ஆள் வருது. இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக வச்சுக்கிறீங்க. ஹேய் பேபி, வந்துட்டியா? நீலாம் வீட்டுக்கே போக மாட்டியா, ஹாஸ்பிட்டல்லே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சனாவை பார்த்து கேட்குறீங்க. அப்புறம் என் டேடோட ஹாஸ்பிட்டல் அண்ட்யா, நான் இங்கே ஒரு டாக்டர், நான் இருந்து தான் இருப்பேன் அப்படின்னு வந்து அவள் சொல்லிகிட்ருக்கா. என்ன எழவோ அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க. அவள் அப்படி இந்த பக்கம் நடந்து வந்து உங்களுடைய சேர் மேலே அந்த ஆம் இருக்கும் இல்லையா, அந்த ஆம்டு சேர் தானே. ஸோ அதில் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே ஹேண்டை போட்டு, ஏன் பேப்ஸ் எப்போ பார்த்தாலும் நாயின்னுட்டு இருக்க? நானும் பார்த்துட்டேன், சரி இவளை எப்படியா நம்ம பெஸ்டி ஆக்கிக்கலாம், நம்ம ரெண்டு பேர் ஊர் சுற்றலான்னு பார்த்தா என் கூட வரவே மாட்டேன். ஆனால் அந்த மோஜோவோடையே போய் ஆடுறாளே அவள் மட்டும் உனக்கு வேணும், என்ன கன்றாவியோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு சனா, வாயை வச்சுட்டு ஒழுங்காக பேசுகிற வழியை பாரு, தேவலாமல் அவளை இழுக்காத. ஓ, உங்கள் டோலியை பேசினா உங்களால் பொறுத்துக்க முடியலையா? நான் அப்படி தான் பேசுவேன், எனக்கு வாய் இருக்குது அதனால் நான் பேசுகிறேன், அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அவளை அப்படியே லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு, பாரு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத, உனக்கு இது தேவையில்லாத விஷயம், ஸோ மூடிட்டு போகலாம் நீ அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அப்படியே பார்த்துட்டு அவளுடைய ஃபீட்டை வந்து ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு, உனக்கு இருக்கு ஒரு நாள், உனக்கு அவள் நல்லா விபூதி அடிச்சுட்டு போவா, அப்போ நீ ஏன்ட்ட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறா. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்முக் பண்ணிவிட்டு, அது நடக்கவே போகிறதில்ல, விபூதி எனக்கு யாருனாலும் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளே உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் அகைன் ஓடி வந்துட்டுருக்கா. இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில, வேகமாக ஓடி வந்துட்டு மேம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுறதுக்குள்ளேயே பின்னாடி ஒரு ஆள் வந்து டோரை வேகமாக ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. அந்த மேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரிச்சாக அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஸோ பார்க்குறதுக்கே அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் உள்ளே வரா. உள்ளே வந்து டோரை சாத்திட்டு அவள் பாட்டுக்கு வந்து சேரில் உட்காடுறா. உட்காந்து கால் மேலே காலை போட்டுட்டு, ஹாய் டாக்டர் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மேலே இருக்கும் இல்லையா உங்கள் நேமு, அப்புறம் உங்கள் பேட்ச்,
ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி அவளுடைய கம் வந்து சூ பண்ணிட்டே உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணலான் தான் கை காட்டுறா. அப்போ நீங்கள் அவளோட ஹேண்டை பார்த்துட்டு அவளையும் பார்த்துட்டு டூ யூ நோ ஈவன் அ லிட்டில் மேனர்ஸ், ஒரு டாக்டர்களுடைய கேபினுக்கு இப்படி தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுடைய கம்மை சீவ் பண்ணிட்டே அவள் அப்படியே பார்த்து ஸ்மோக் பண்ணிட்டே யா அப்படி தான் வருவேன், பிகாஸ் இங்கே நான் தான் சுப்பீரியர் அப்படின்றாவ. வெல் இங்கே உயிரை காப்பாற்றுற நாங்கள் தான் சுப்பீரியர், ஸோ யூ கேன் லீவ் அப்படின்றீங்க. எஞ்சிட்டு அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணு வெயிட் டாக்டர் வயன், நேற்று நீங்கள் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுனீங்க இல்லையா? ஸோ அந்த பேஷண்ட் பற்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அந்த பர்சனுடைய ஒரு முக்கியமாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் உங்ககிட்ட இருக்குது. அது எனக்கு சொந்தமானது, அதை வாங்கிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்றா. நீங்கள் அவளை அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. வாட் டு யூ மீன்? யார் நீ? என்ன பேசிகிட்ருக்க அப்படின்றீங்க. ஏய் கேர்ள், என்னை பார்த்தா எப்படி தருது உங்களுக்கு? முட்டாள் மாதிரி தருதா? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் நேற்றுக்கு என்னெல்லாம் ஆச்சுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் யா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஐ எம் லாரா அப்படின்றா. நீங்கள் அவளை அப்படியே பார்த்துட்டு மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு, வெல் உன்னோட நேம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தேனா ஐ ஹோப் இட் வில் பி குட் அப்படின்றீங்க. அவள் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டேன். யா, உங்கள் டைமை நான் ஏன் வேஸ்ட் பண்ண போகிறேன்? ஆஃப்டர் ஆல் யூ சேவ்ட் அ மாஃபியா கிங். ஸோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணா மேபி அந்த மாஃபியா கிங் என்ன அப்படின்றாவ. நீங்கள் அவளை அப்படியே ஒரு லுக்கு விட்டுட்டு, யார் நீ, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அவள் பொறுமையாக நடந்து வர, அவள் போட்டிருக்க ஹீல்ஸோடையே நடந்து வந்துட்டு உங்களுடைய அந்த ஹேண்ட் இருக்கும் இல்லையா, லெஃப்ட் ஹேண்டு, அந்த ஹேண்டை அவள் பிடிச்சிட்டு, இந்த விரலில் இருக்கக்கூடிய மோதிரம் எனக்கு சொந்தமானது அப்படின்ட்டு வந்துட்டு அந்த ரிங்கு தான் அவள் எடுக்கிறா. நீங்கள் அப்படியே அந்த ரிங்கை தான் பார்க்குறீங்க. இது எப்போ என் கைக்கு வந்துச்சு? நான் ரிங்கே போட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை தான் பார்க்குறீங்க. அவள் அந்த கையிலேருந்து எடுத்துகிட்ருக்கா இல்லையா, அது அவளுக்கு வெளியவே வரமாட்டேங்குது. எடுக்க தான் ட்ரை பண்ணியிருக்கா போல். ஸோ நீங்கள் அதை அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக வலிக்குது. நீங்கள் அந்த கையை அப்படியே உதறி விட்டுட்டு, என்ன பண்ணுற நீ? என் மேலே இப்படி கை வச்சா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றீங்க. லாரா அப்போ பேசுகிறா. ஹே கேர்ள், இந்த ரிங் எனக்கு சொந்தமானது, ஒழுங்கா அதை கழட்டி ஏன்ட்டே கொடு அப்படின்னு அவள் ஹேண்டை வந்து நீட்டுறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு, வெல் இந்த ரிங்கு யாரோடதுனாலும் இருக்கட்டும், பட் இது இப்போது என் விரலில் இருக்குது, ஸோ இட்ஸ் மைன் அப்படின்றீங்க. அவள் அப்படியே முறைச்சிட்டு, பாரு, இந்த ரிங்கோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியாது. இந்த ரிங் எனக்கு தான் நியாயமாக சொந்தமாகணும். ஒழுங்கா அந்த ரிங்கை கழட்டி கொடுத்துரு. உன்னை நான் போனா போதுன்னு உயிரோட விடுறேன், மாஃபியா கிங்கை காப்பாற்றினால அப்படின்றா. நீங்கள் அவளை அப்படியே லுக்கு விட்டுட்டு, என்ன பேசிகிட்ருக்க நீ? உன் மாஃபியா கிங்கை காப்பாற்றிட்டா அதுக்குன்ட்டு பெரிய ஆள் அப்படிலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லா உயிரும் சமந்தான், பிகாஸ் வி ஆர் காட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவள் அப்படியே மறைச்சு பார்த்துட்டு, வாட் எவர் யூ ஆர், ஒழுங்காக ரிங்கை கழட்டி கொடு அப்படின்னு வந்து அவள் சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற அந்த ஃபிங்கர் வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து அவள் ஹேண்டை தட்டி விடுறீங்க. அவளையும் சேர்த்து தட்டி விட்டுட்டு, இதை பாரு, திருப்பி சொல்கிறேன், என் மேலே யாரை கை வச்சா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட்யா, இந்த ரிங் எப்படி வந்தது, எங்கே வந்துச்சுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, யாரோடதுனாலும் இருந்துட்டு போட்டோம், பட் இது இப்போது என்னுடைய ஃபிங்கரில் இருக்கு, ஸோ இது இப்போது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. அந்த பொண்ணு அங்கே அப்படியே நின்று முறைச்சி பார்த்துட்டே இருக்கா. ஜாஸ்மினும் வந்து அங்கே நின்று பார்த்துட்டே தான் இருக்கா. நீங்கள் அப்படியே நடந்து வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளோருக்கு தான் போகிறீங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு பேஷண்ட்டாக போய் பார்ப்போம் இல்லையா, அந்த விசிட்டிங் டைம் சொல்லுவோம்ல, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போகிறீங்க. அந்த பொண்ணு அப்படியே வந்து ஸ்மோக் பண்ணிட்டே அந்த ஜாஸ்மின் பார்த்து சொல்கிறா, உங்கள் மேடம்க்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில, அந்த ரிங்குனால. அந்த ரிங் எனக்கு சொந்தமானது. அந்த ரிங் எடுத்து போட்டுக்கிட்டா உங்கள் மேம் பெரிய இது நினப்பா. அந்த ரிங்கை நான் எப்படி கலட்டுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா.
இந்த பொண்ணு ஜாஸ்மினுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பொண்ணு யாருன்னே தெரில, வந்து இப்படி பேசுகிறா, நீங்கள் எப்படி அந்த ரிங்கை போட்டீங்க எதுவுமே தெரில. நீங்கள் அப்படியே மேலே போயிட்டு ஒரு பேஷண்ட்டாக பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு போகிற வழியில் வாஷ்ரூம்குள்ளே தான் போயிட்டு உங்கள் ஃபேஸ் தான் பார்க்குறீங்க. உங்களுக்கே ரைட்டாக வந்து டென்ஸ்ட் ஆகுது. ஏன்னா இந்த ரிங்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரில. இந்த ரிங்கு இருந்ததுக்கான அந்த ஒரு இதுவே உங்களுக்கு ஃபீலே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த ரிங்கை நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரியே இல்லை. ஒரு மாதிரி ஆப்சண்ட்டாகவே இருக்கும் உங்கள் மைண்டு. இந்த ரிங்கை எப்போ கையில் போட்டேன், எப்படி போட்டேன்னு தெரில. அண்டியா இவ்வளோ நேரமாக இந்த ரிங்கு நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸையே தான் பார்த்துட்ருக்கீங்க கண்ணாடியில். எவ்வளோ ஒரு பிச்சு வந்து இது எனக்கு சொந்தமாக பேசிட்டு போகலாம். ஏதோ ஒரு எழுவு எனக்கு தெரிஞ்சு இது இந்த மாஃபியா கிங் அவன் தான் போட்டு விட்டுருப்பான். ஏதோ ஒன்று. ஆஃப்டர் ஆல் எனக்கு பசங்க பிடிக்காது தான், ஆனால் என்னுடைய ஹேண்டில் இது ஃபிட் ஆகிடுச்சு என்னோடய ஃபிங்கரில். ஸோ இதை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் கழட்ட போகிறதே இல்லை, கழட்டவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறீங்க. உங்களுடைய ஹேண்டை வந்து மிரருக்கு முன்னாடி வச்சு பார்த்து அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி பார்த்துட்டு அந்த ஃபிங்கரில் இருக்கக்கூடிய ரிங்கை இன்னும் டைட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்முக் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நடந்து போகிறீங்க. போகும்போதே உங்களுடைய ஃப்ரெண்டு டோலியை வந்து இடிச்சிடுறீங்க. ஆவுச், ஏய் பைத்தியக்காரி, வீட்டில் தான் படுத்துறேன்னா இங்கேயும் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. நீங்கள் அவளை அப்படியே பார்த்துட்டு எங்கே மோஜோவோட போல அப்படின்னு கேட்குறீங்க. அவளுக்கு காண்டா வருது. என் ஹோபி அப்படிலாம் பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்படி தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடந்து போகிறீங்க. அவள் பின்னாடியே வந்து அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காகவே வந்துட்டுருக்கா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டைமும் ஸ்கிப் ஆகுது. பேஷன்ஸ்லாம் பார்த்து அப்படியே உங்கள் டேவும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுது. ஈவினிங் டைம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கேன்டீனில் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கீங்க எல்லோரும். சனா, நீங்கள், டோலி, இன்னும் 2-3 பசங்க, ஜின்னு எல்லாருமே இருக்கீங்க. ஏன்னா ஜின் வந்து நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக 189 ஆமாம் 189 சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி அந்த இது லேபர் வார்டில் அகெயின் வந்துட்டு ஒரு குழந்தைய பிறக்க வச்சாச்சு இல்லையா. ஸோ அது விஷயமா வந்து பேசி அவரை பாராட்டி தள்ளுறாங்க எல்லாருமே ஜின்னை. ஸோ ஜின் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கும் போது ஒரு கால் வருது. அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக போகிறாரு. எல்லோரும் கலாய்க்கிறாங்க. ஏன்னா அவர் மேரீடு. ஸோ அவருடைய ஒய்ஃப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப கொஞ்சி அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரா. ஸோ எல்லோரும் கலாய்ச்சிட்டு ஓ ஓ அப்படின்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் டைமும் ஸ்கிப் ஆனோடனே எல்லாருமே வந்து பார்த்து பேசி அவங்களோட ஷிஃப்ட் முடிஞ்சோடனே போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே போகிறாங்க. பட் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நேரம். உள்ள கேபின்குள்ளே இருக்கும் போது வரா நம்மளுடைய டோலி தான். ஹே ஒயன் கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹேண்ட்பேக்கோடு தான் வரா. இல்லை இன்றைக்கி நான் கொஞ்சம் நேரம் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்றீங்க. ஏய் நீ என்ன லூஸா, நேற்று தான் நைட் ஷிஃப்ட் பார்த்தேன், இன்றைக்கி சீக்கிரமே வந்துட்டேன், அது பார்த்தா நீ இன்றைக்கும் பார்க்க போறியா, வா வயன் போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லும் போது ஹே நீ போயிட்டு அந்த மோஜோவையே கட்டின்னு அழு, என்னை விடு அப்படின்றீங்க. ஏய் என்ன நீ பேசுகிற, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, போய் உன் ஹொப்பி கூடயே ஆடு, என்னை விடு, எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்றீங்க. அவள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டே போகிறா. அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க. என்ன வா வந்து ஒரு ஹக் கொடுத்துட்டு போ, எனர்ஜியே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட் பண்ணிட்டு எஞ்சி நிற்கிறீங்க. அவள் அப்படியே வந்து பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சாரிடி இப்போலாம் பண்ண மாட்டேன், நீ கோச்சுக்காத, இனிமேல் கால் எடுக்கிறேன், எனக்கு தெரியும் நீ கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அதான் நான் இன்றைக்கி காலையிலேயே நோட்லாம் எழுதி வச்சு ஒட்டிட்டு வந்தேன், நீ அந்த நோட்லாம் பார்த்து கிழிச்சு டஸ்ட்பினில் போட்டு வச்சுருக்க, என் ஹார்ட்டு ப்ரோக்கு அப்படின்றாவ. நீங்கள் அந்த ஹார்ட்டை சரி பண்ணுற மாதிரி உங்களுடைய ஃபிங்கர்ஸ் வந்து பிச்சை மாதிரி வச்சுருப்பாள் ஹார்ட்டை, அதை வந்து அப்படியே ஒட்டி வச்சுட்டு கிளம்பு என்ஜாய் பண்ணு, பொழைச்சிப்போ பிச்சை அப்படின்றீங்க. அவள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நோஸை வந்து போக் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போகிறா. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே உள்ளே உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு பிளான் என்னென்னா, என்ன நடந்துச்சுங்கிறத தெரியணும், ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சா போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களோட டைமும் பாஸ் ஆகுது. நீங்களும் ஒரு அட்டெண்டியாக போய் பார்க்குற மாதிரி பார்த்து ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கிட்ட பேசி பார்க்குறீங்க. ஆனால் யாருமே முன் வரல இதை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு டைமும் பாஸ் ஆகுது. ஒரு 12 மணி அப்படி ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்பி போயிட்டுருக்கீங்க. வெளியே தான் பார்த்தா மழை. இந்த மழை கழுத ஏன் தான் வந்துகிட்டே இருக்கும் நம்ம போகிற டைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்பர்லாவை விரிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. திஸ் டைம் ஆல்சோ உங்களுக்கு யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. என்ன இளவிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரோ சடனாக வந்து பின்னாடி நிற்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஒரு கோஸ்ட் மாதிரி ஃபீல். அது நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா உங்களுக்கு யாருன்னே தெரில, சடனாக மயக்கம் வந்துடுது.
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மயங்கி விழுந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் டைப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கண்ணை முழிச்சு பார்த்தா இருட்டாக இருக்குது, ரொம்பவே இருட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, மூச்சோட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய அந்த ஒரு பிளேஸ் சொல்லுவோம் இல்லையா, ஒரு சின்ன பிளேஸில் அதில் படுத்துருக்க மாதிரி இருக்குது. இந்த சைடு அந்த சைடு உங்களால் அசையவே முடியல. ஒரு மாதிரி மரக்கட்ட சவுண்ட்லாம் கேட்குது. எஸ், நீங்கள் ஒரு காஃபின்குள்ளே இருக்கீங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பேசி பார்க்குறீங்க, ஹே யார் இது, யார் என்னை இப்படி வச்சுருக்கிறது, வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அந்த இடம் ரொம்பவே சின்னதாக இருக்கனால உங்களுக்கும் பேனிக் ஆகுது லைட்டாக. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல ஸ்பேஸே இல்லை, ஸோ மூச்சு விட முடியாது, ஆக்சிஜனும் இல்லாதனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த காஃபின்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த ஒரு இதுவுமே தெரியல வெளியே. ஒரு மாதிரி ரொம்ப டெப்த்தாக எதுலேயும் இருக்கிற அந்த ஒரு ஃபீல். எஸ், உங்களை வந்து உயிரோடையே புரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆழமான ஒரு இதுக்குள்ளே மாட்டியிருப்போம்ல, அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஆல்சோ நீங்கள் ஒரு காஃபின்குள்ளே இருக்கீங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அங்கே மேலே உங்களுக்கு இப்போ படுத்திருக்க நிலைமையில் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம படுத்திருக்க அந்த பின்னாடி டவுனில் அப்பில் வந்து அந்த உட்டன் இது நல்லாவே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே கத்தி பார்க்குறீங்க, யாருது யாருது, என்னை யார் எதுக்காக இப்படி வச்சுருக்கீங்க, நான் மட்டும் வெளியே வந்தேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. உங்களுக்கு போக போக டைம் போக போக ஒரு மாதிரி லைட்டாக பயமும் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த காஃபின்குள்ளே அப்படி இருக்கும், என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரில உங்களுக்கு. ஒரு மாதிரி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகி மூச்சு விட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்படி சஃபர் ஆவீங்கிறத நினச்சி கூட பார்க்கல. எதுக்காக இப்படி வந்து ஃபீல் பண்ணுறீங்க எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்கள் ரொம்பவே அப்படியே சஃபர் ஆகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கடைசி நாளில் நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்ப்போன்னு, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. அப்பா சாரிப்பா, என்னால் இதுக்கு மேலே முடியல, நானும் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு இப்போ நம்பிக்கையே இல்லை. உங்கள் பொண்ணு இருந்த வரைக்கும் நிறைய உயிரை காப்பாற்றிட்டேன். இப்போது என் உயிரை யார் காப்பாற்ற போகிறான்னு தெரில. நான் ஏன் இங்கே வந்தேன்னு கூட தெரில, எதனால் எனக்கு இப்படி ஆச்சுன்னு கூட தெரில. ஆனால் நான் கண்டிப்பாக வீட்டுக்கு ரிட்டர்ன் வர மாட்டேன்ப்பா. என்னால் வர முடியாமல் போயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள்கிட்ட இருந்த வரைக்கும் நான் ரூடாக தான் பேசியிருக்கேன். ஆனால் இப்போது அந்த ரூடெலாம் என் தொண்டையில் வந்து நிற்கிது. ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா, மிஸ் பண்ணுறேன்ப்பா. அப்புறம் என் தம்பி தங்கச்சி உங்களையும் தான் ஒட்டி சாத்தான். உங்கள் 2 பேரையுமே லைஃப்பில் நெக்ஸ்ட்டு லைஃப்பில் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே டோலி, நீ நினச்ச மாதிரி அந்த மூஜோடே போய் ஆடு. ஆனால் அந்த மூஜை கூட உனக்கு நல்ல லைஃப் அமையணும்னு நான் கால்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிவிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகி அப்படியே வந்து கண்ணை மூடிடுறீங்க. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபின்குள்ளே அப்படியே அவ்வளோதான் உங்கள் லைஃபே முடிஞ்சு போயிட்ட அந்த மாதிரி ஒரு நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஐஸை மூடிட்டு அன்கான்ஷியஸ் ஆக ஆரம்பிக்கிறீங்க. பொறுமையாக அந்த கான்ஷியஸ் வந்து போகும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. அந்த கடப்பாறையாக ஏதோ ஒன்று வச்சு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுக்கும் போது அந்த உட்டில் வந்து படும் இல்லையா, அந்த சவுண்டு கேட்டு நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இதுலேயே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் என்ன எதுன்னு தெரியல. லைட்டாக ஒரு ஹோப் இருக்குது காட் மேலே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே உங்களை ஏதோ வந்து தூக்குற அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த காஃபினை யாரோ தூக்குறாங்கன்னு மட்டும் தெரியுது. அது பொறுமையாக அந்த காஃபினை அப்படியே வெளியே தூக்கி வைக்கிறாங்க. சவுண்டுலாம் பயங்கரமாக வெளியே கேட்குது. இந்த பயங்கரமாக கத்துற சவுண்டு அது இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்கு. அந்த காஃபின் எடுத்து அவங்க அப்படியே வெளியே வச்சு அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் வந்து அப்போ தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு அளவுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிக்கராக ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த மழை மேலே படும் இல்லையா, அந்த தண்ணி மழை, அதாவது அந்த மேகத்துலேருந்து வர தண்ணி, வானத்துலேருந்து தண்ணியாக கொட்டுது, அது நல்லாவே தெரியுது. நீங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஸை இன்னும் நல்லா வைடராக ஓப்பன் பண்ணுறீங்க. கொஞ்சம் கான்ஷியஸ் வருது, ஏன்னா மழை தண்ணி வந்து படுது இல்லையா ஃபேஸில். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் வருது. நீங்கள் பொறுமையாக எந்திக்க ட்ரை பண்ணுறீங்க.
உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி உடம்பே ஆட்டம் ஆடிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா காஃபின்குள்ளே இருந்தோடனே உயிர் பயம், அதான் உயிர் பயத்தை காட்டிட்டீங்க பரமான்ற மாதிரி. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பொறுமையாக எந்திச்சி உட்கார ரொம்பவே கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு உங்களுடைய ஹேரை லைட்டாக ஃப்ளிப் பண்ணுறீங்க. ஏன்னா ஃபுல்லாக தண்ணியாகி வெட்டாகி அப்படியே மூஞ்சி முன்னாடி வந்திருக்கும். ஸோ அதை அப்படியே ஃபுல்லாக வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து சுற்றி பார்க்குறீங்க. சுற்றி சுடுகாடு, எல்லா இடத்துலையும் கிரேவாக இருக்குது. அப்படியே காடெல்லாம் சுற்றி இருக்குது, கிரேவாக இருக்குது, செடி கொடின்னு சொல்லி ஒரு மாதிரி சுடுகாட்டில் இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி பார்த்தா அங்கே வந்து கார்லாம் இருக்குது. ஒரு 2 கார் இருக்குது. பிளாக் ட்ரெஸ் போட்டு அதே மாதிரி பாடி கார்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. கன்னு இந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படியே நின்றுட்டுருக்கானுங்க. அங்கே வந்து கொடை பிடிச்சி நின்றுட்டுருக்கானுங்க. அப்போ தான் நீங்கள் கண்ணை வச்சு நல்லா உத்து பார்க்குறீங்க. அந்த மழை தண்ணியில் உங்களுக்கு ஒன்றுமே தெரில. பட் உத்து பார்த்தா உங்களை வந்து இன்றைக்கி வந்து பேசிட்டு போயிருப்பாள் ஒரு பொண்ணு, லாரான்ட்டு. அவள் அங்கே நிற்கிறா. அவளை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அந்த காஃபின்லேருந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா எந்திக்க ட்ரை பண்ணி எந்திக்க முடியாமல் எந்திரிச்சு போயிட்டு பலார்னு ஒரு அரை கன்னத்துலேயே அரைஞ்சிட்டு சென்னை நினச்சிட்ருக்க மனசில். இப்படிலாம் பண்ணா எல்லாம் சரியாயிடுமா? ஆஃப்டர் ஆல் இந்த ரிங்குக்காக ஒரு டாக்டரை அதுவும் சென்னை காஃபின்குள்ளே வச்சு புதைச்சிருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அந்த பொண்ணு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்கில் அவள் ஹேண்ட் வச்சு அப்படியே முறைச்சிட்ருக்கா. அப்போ அந்த பொண்ணு பக்கம் ஒரு பையன் வந்து அந்த பொண்ணோட ஷோல்டர் மேலே ஹேண்டை வச்சுட்டு அப்படின்றான். நீங்கள் அவனை திரும்பி பார்த்துட்டு, ஏய் யார் நீ? எதுக்காக என்ன காஃபின்குள்ளே வச்சு புதைக்க பார்க்குற? உனக்கு என்ன இந்த ரிங்கு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரிங்கை கலட்டலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. கடுப்பில் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. உங்களால் அந்த ரிங்கை கழட்டவே முடியல. நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ரிங்கை வந்து ஒரு வழியாக கழட்டிடுறீங்க. கழட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை உங்கள் ஹேண்ட் அந்த ஃபிங்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா கழட்டி லூஸ் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி லூஸ் ஆகிட்டு அதை ஃபுல்லாக அந்த ரிங்கிலேருந்து எடுக்கலான்னு பார்க்குறீங்க. அதாவது அந்த ஃபிங்கர்லேருந்து ரிங்கை எடுக்கலான்னு பார்க்குறீங்க. என்னடா இது ட்ரபுளாக இருக்குது, சாரி. அந்த ஃபிங்கர்லேருந்து அந்த ரிங்கை எடுக்கலான்னு வரும்போது உங்கள் ஹேண்டை வந்து யாரோ கை வச்சு பிடிச்சிடுறாங்க டைட்டாக. அந்த ஹேண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஃபீலான ஒரு ஹேண்டு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஹேண்டோட சேர்த்து அந்த ஆள் யாருன்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் காப்பாற்றின அதே ஆள் தான், ஜியான் ஜங்குக். அவர் தான் அங்கே நிற்கிறாரு. பக்கத்தில் ராக்கி வந்து கொடை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் நல்லா அந்த ஹேண்டை க்ரிப்பாக பிடிச்சிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி அந்த ஸ்கேரி மேனியாக் டோன், அந்த மேனியாக் லுக்கு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேஸில் தெரியுது. ஸ்கேரியாக தான் இருக்கார் சீரியஸ்லி. ஸோ நீங்கள் அவர் அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மழை இதில் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரும் நோக்கிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேண்டை நீங்கள் தட்டி விட்டுட்டு, யார் நீ? உன்னை நான் காப்பாற்றினா இப்படி தான் வந்து என்னை பொத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டுருக்கீங்க. பட் அந்த ஆள்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. யார் ராணி? பெரிய மாஃபியா கிங்னா? நீ என்னனாலும் பண்ணலாமா? முதல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு அவரை பாயிண்ட் பண்ணி, அதாவது அவருக்கு புல்லட் பட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த நீங்கள் பாயிண்ட் பண்ணி அப்படியே பேசுகிறீங்க. உன்னை காப்பாற்றுனது நான் தான், அதனால் எனக்கு ஒன்று அழிக்கவும் தெரியும், அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே அந்த ஹேண்ட் வச்சு ஃபிங்கர் பண்ணி, அதாவது அந்த பாயிண்ட் பண்ணி பேசுவீங்களே அந்த ஃபிங்கர் வச்சு. அப்போ அந்த ஹேண்ட் அவர் அகைன் பிடிச்சிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காரு ஒரு மாதிரியாக. சின்ன தைரியம் இருந்தால் என்னையே அந்த காஃபினில் வச்சு புதைக்க பார்த்துருப்பீங்க. உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சீக்கை பிடிச்சி கிட்ட இழுத்து, அதாவது ரொம்ப கிட்ட இழுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களால் நம்பவே முடியல. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை ஒயிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. எஸ், ஜங்குக் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மழை, அதாவது அண்டர் த ரெயின், அண்டர் த அம்பர்லா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் தோஸ் காய்ஸ் எல்லோரும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்பவே டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு அந்த மழைக்கு அடியில், அதுவும் அந்த சுடுகாடில். உங்களால் ஒரு மாதிரி மூச்சு விட முடியல. பட் நீங்கள் அந்த இடத்துல ஸ்டன் ஆகி நிற்கிறீங்க. எஸ், இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கேஸ் அண்ட் ஆல்சோ ஒரு மாஃபியா லார்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் உங்களை க்ரிப்பாக பிடிச்சி உங்களை கிட்ட இழுத்து வச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே சென்சுவலிட்டிக்காக சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்பவே டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த கிஸ் வாங்கிட்டே தான் நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ரியலைஸ் ஆனோடனே நீங்கள் அவர் லைட்டாக புஷ் பண்ணி விட்டுட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அரையலான்னு போகும்போது அவர் அந்த ஹேண்டை பிடிச்சிட்டு உங்களை கிட்ட இழுத்துட்டு, ஹேய் டாக்டர் ஒயன், இதுக்கப்புறம் நீ டாக்டர் ஒயன் இல்லை, இந்த ஜியோன் வயன். எப்போ உன்னோட இந்த கையை நான் பிடிச்சனோ கடைசி வரையும் நான் தான் இந்த கையும் பிடிப்பேன், உன்னையும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள டைட்டாக பிடிச்சி நிற்க வச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. சின்ன பேச்சு பேசிகிட்ருக்க
அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கில் பேசும்போது அப்போ அந்த பையன் ராக்கி இருப்பான், அவன் பேசுகிறான். ஆமாம் ஆமாம் ஆமாம், எங்கள் பாஸ்க்கு நீங்கள் வேணுங்கிறது அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவர் கூட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு தான் இந்த ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன். அதுவும் இந்த பிளான் எங்களுக்கு வாலண்டியாக நாங்கள் பண்ணலை. ஆல்தோ எங்கள் மேடம் பண்ணியிருந்தாலும் அது கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கே தெரியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நாங்கள்லாம் சாரி கேட்டுக்கிறோம். இது அவங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்றான். நீங்கள் அவனை அப்படியே லுக்குறீங்க, இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்காடான்ற மாதிரி. அப்வியஸ்லி எனக்கு தெரியுது நீங்கள் கோவமாக இருக்கீங்க. பட் ஸ்டில் டாக்டர் வயன் ஐ மீன் ஜியோன் வயன் எங்கள் பாஸோட ஒய்ஃப் நீங்கள் இனிமேல். ஸோ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. அப்புறம் முக்கியமாக 2 பேரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் வந்து கூப்பிட்றான். அதாவது அந்த லாரா கூட இருந்த பையன், அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த பொண்ணு முறைச்சிட்டே பார்க்குறான். அப்படியே வந்து அவங்க 2 பேருமே வந்துட்டு போ பண்ணுறாங்க. சொல்ல மறந்துட்டோம், இவங்க 2 பேருமே எங்கள் பாஸோடைய சிப்ளிங்ஸ். அதுவும் க்ரீப்பியான சிப்ளிங்ஸ். அதுவும் இந்த பொண்ணு இருக்கா பாருங்க லாரா, அவளுக்கு அவங்க அண்ணானா ரொம்பவே பொசசிவான ஒரு பாசம். அதனால தான் கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டா. அதுக்காக நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம். என்ன லாரா அப்படித்தானே அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னோன்னே, அவர் கேட்டோடனே அந்த பொண்ணு சொல்கிறான், ஆமாம் ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் இன்னும் பல்ல கடிச்சிட்டு தான் பேசுகிறா, பாசிட்டிவ் டோனில் தான். அந்த பையன் பக்கத்துலேருந்து அவனும் ஒரு மாதிரி க்ரீப்பிஷாக வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசுகிறான். ஆமாம் சாரி, அதுக்காக என் தங்கச்சி இப்படி தான் கொஞ்சம் விளையாடுவா, அதிகமாகவே விளையாடுவா, அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரீப்பியாக பேசுகிறான். இவங்க 2 பேரும் க்ரீப்பியான ஆட்கள் போல். இது ஒரு விளையாட்டாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். சுடுகாட்டில் வந்து புதைக்கிறதுலாம் ஒரு விளையாட்டாடான்ற மாதிரி நீங்கள் அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஜாவை பிடிச்சி திருப்பி உங்களை பார்த்து பேசுகிறாரு. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நீ இந்த ஜியோன் ஜங்கு கூட ஒய்ஃப், ஜியோன் ஜங்கு கூட பொண்டாட்டி. அதனால் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை கை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே தான் கூட்டின்னு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு உங்களை வந்து காருக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அவரும் அந்த காருக்குள்ளே உட்காந்துட்டு உங்களை கிட்ட இழுத்து வச்சு அப்படியே பேசுகிறாரு. உன்னை நான் மார்க் பண்ணிட்டேன். நீ தான் என்னை தொட்ட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உமன். அதனால் நீ என் கூட தான் இருக்கணும். நான் உன்னை விட்டவே மாட்டேன். அதே மாதிரி என்கிட்டருந்து தப்பிச்சு போகலான்ற நினப்பு உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே மைண்ட் வாய்ஸ் போடுறீங்க, நாடா இது வேணா டேஞ்சரஸ் மாஃபியாலான்லேயும் வந்து வெறுப்பேற்றுனா, அங்கே நான் வயன் சர்மா ரிங்கு வந்து மாட்டி விட்டான், கலட்டவே முடியல. சரிங்க, ரிங்கை கலட்டுற நிலைமைக்கு வந்து போட்டு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை தான் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், அவர் பேசிட்டே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை வந்து இன்னும் டைட்டாக போட்டு விட்டுடுறாரு. இந்த ரிங்கை நீ கலட்டவே கூடாது. இது ஜியோன் கிளானுக்கு சொந்தமான ரிங், என்னோட ரிங். இது உன் கையில் இருக்கும் எப்பயுமே, சின்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கிட்ட இழுத்து வச்சு உங்களை லேப்பில் உட்கார வச்சுட்டு பேசுகிறாரு. இன்னும் பேசிட்டே தான் இருக்காரு. நீ எந்த அதே மாதிரி இந்த ஜியோன் ஜங்குக்கும் உனக்கு தான். ஒழுங்கா என் கூட வரியா இருக்கியான்ற வேலையை பாரு. இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீ என் உயிரை மட்டும் காப்பாற்றல, உன்னோட ஒய்ஃப்ன்ற அந்த ஒரு அடையாளத்தையும் காப்பாற்றிக்கிட்ட. நீ ஜியோன் ஜங்குக் இந்த மாஃபியா கிங்குக்கு ஒரு மாஃபியா குயினாக இருக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்ஸ் வந்து இன்டர்வின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒன்றுமே ப்ராசஸ் பண்ண முடியாமல் அப்படியே தான் இருக்கீங்க அந்த காருக்குள்ளே. ஸோ ஃபைனலி ஆமீஸ், இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒன் ஷாட்லேயும் இல்லை அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வியோடைய எஃப்எஃப் வந்து எடிட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒன் ஷாட்ஸ் எல்லாம் இறக்கிட்டுருக்கேன் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால. சரி, இருக்கிறதெல்லாம் இறக்கி விட்டால் தான் நம்மளால் இது விஎஃப்எஃப் எடிட் பண்ணி ஃபுல்லாக இது எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அதாவது ரெண்டர் பண்ணி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒன் ஷாட்ஸ் எல்லாமே ரெக்வஸ்டட் இல்லையா, ஸோ எல்லாத்தையுமே இறக்கிட்டு தான் இருக்கேன். டோன்ட் வெரி. ஜேகேயோட எஃப்எஃப் விஎஃப்எஃப் முடிச்சோடனே போட்டுருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த வீக் எனக்கு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக வந்து வியோட எஃப்எஃப் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆமாம், ஷோராக பார்க்கலாம். ஏன்னா நான் இருக்கிற வரையும் ஆல்ரெடி ஒன் ஷாட்ஸ் எல்லாம் இறக்கிட்டேன். ஹை டியூரேஷனில் இருக்கக்கூடிய ஒன் ஷாட்ஸ் இறக்கிட்டேன். கண்டிப்பாக வியோட எஃப்எஃப் போட சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் எடிட்டிங்கில் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் என்னை நம்பி பார்க்கலாம், யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். நானும் பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். நான் என்னடா பண்ணுறது, ஒர்க்கும் பார்த்துட்டு ஸ்டடீஸும் பார்க்குறது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். அதுக்கு மத்தியில் ஒரு பேஷனாக ஒரு சேனல் ரன் பண்ணுறது இன்னமும் ரொம்ப டஃப்பான விஷயம். மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்ருக்கேன்.
உங்களுக்காக பண்ணுறேன் அண்ட் எனக்காகவும் பண்ணுறேன். சுயநலமாக தான் இருக்கேன் சரிங்களா? ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நான் போடுவேன்டா. ஹேவ் ஃபெய்த் இன் மீ. ஓகே, அவ்வளோதான் நான் பேச விரும்புனது. அப்புறம் உங்களுக்கு அங்கங்கே பிசிறு தட்டி இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரெக்கார்ட் பண்ணுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. நான் ஆடியோ ஃபைல்ஸ் சிலது டெலீட் ஆனதுனால அங்கங்கே கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக சந்திக்கிறேன்டா. ஓகேங்களா? உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு சொல்லிட்டு போங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது யுவர் பிலவ்ட் ஆதரானா. டாடா, சரங்கி ஆல், பை பாய்.